ஒன்றும் இல்லைங்க, நான் பண்ணிட்டேன். ஓகே. அனைவருக்கும் பகவத் மிஷன் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த ஆன்லைன் ஞான முகாமில் நம்ம வந்து பார்ட் 3ல இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பகவத் மிஷனோட தலைவர் திரு ஜீவமணி சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வணக்கம் சார். வணக்கம். நம்ம சிந்தனையும் சிந்தித்தலும் அப்படிங்கிற தலைப்பில் சார் வந்து ஒரு 1 ஹவர் வந்து நம்மளுக்கு இப்போ கிளாஸ் எடுப்பார். நம்ம எல்லாரும் வகுப்புகளில் போகலாம். வாழ்க வளமுடன் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மனோகரன் ஐயா அவர்களுக்கும் பிரகாஷ் கண்ணன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போ வந்து ஞானமுகம் காலையிலேருந்து தொடங்கியிருக்கு. நீங்கள் எல்லாருமே நேரடியாக சேலத்தை வந்து கலந்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன ஒரு பயன்பாடு இருக்குமோ அந்த பயன்பாடு முழுமையாக அதில் இருக்கும். நம்ம வந்து தொடர்ந்து நாளை ஈவினிங் வரலும் இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்முடைய மனதை வேறு கோணத்தில் நம்ம ஒரு புதிய கோணத்தில் பார்க்க போகிறோம். இப்போ உங்ககிட்ட நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நம்ம 28 பேர் இப்போ இதில் கலந்துருக்கீங்க. உங்ககிட்ட சில கேள்விகள். நம்முடைய பிரச்சனை, வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை சந்திக்கிறோம். அது வந்து அகத்துலேயும் இருக்குது, புறத்துலேயும் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம எதன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணுறோம்? நான் என்ன கேட்குறேன்னா, நமக்கு வந்து ஒரு சூழ்நிலை வந்து வெளி சூழ்நிலை நல்லா கூட இருக்கும். ஆனால் என்ன ஆகுனா நமக்கு வந்து சந்தேகமாகவோ கஷ்டமாகவோ பயமாக கூட இருக்கும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனை என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததான்னு கொஞ்சம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதுக்கான தீர்வு வந்து உடனே கிடைச்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? அகம் சார்ந்ததுங்கிறவங்க கொஞ்சம் உங்கள் ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணுங்கள், எல்லாவது பதில் சொல்லுங்கள். இது ஒரு இன்ட்ராக்ஷனாக கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம இது ஏற்படக்கூடிய பிரச்சனை புறம் சார்ந்த விஷயமா அகம் சார்ந்த விஷயமா? சரி, இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். ஒரு ஒரு குடும்பஸ்தன் இருந்தான். அவனுக்கு தொழிலையும் ப்ராப்ளம் இருக்குது நிறையா. வீட்லேயும் வந்து அடிக்கடி அவனுடைய பசங்களோடையும் பிரச்சனை, ஒய்ஃபோடையும் பிரச்சனை. நிம்மதியே இல்லை, தூக்கம் இல்லை. அவன் வந்து மனசில் சதா குழப்பத்திலே இருக்கிறான், நிம்மதி இல்லாமல் இருக்கான். இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானியை சந்திக்கிறதுக்காக போகிறோம். இவன் இருக்கிற இடத்துலேருந்து அந்த ஞானியை போய் பார்க்கக்கூடிய தூரங்கிறது ரொம்ப தொலைவாக இருக்குது. இவன் காலையில் கிளம்புறான். அந்த ஞானியின் ஆசிரமம் போய் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே ஆகிடுது. அவர் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்குறான், சாமி எனக்கு வந்து குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது, தொழிலையும் நிறைய பிரச்சனை இருக்குது, லைஃபே நிம்மதி இல்லாமல் இருக்குது, இதனால் சரியாக தூங்கியே பல மாதங்கள் ஆகுது. எனக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுங்க, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் ஏதாவது கொடுங்க, நான் என்ன பண்ணால் இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் கேட்குறாரு, நீ இப்போ வந்து ரொம்ப களைப்பாக வந்திருக்கிற, காலையில் கிளம்பி இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கிற, ரொம்ப டயர்டாக இருப்ப, நம்ம நாளை காலையில் பேசிக்கலாம், இன்றைக்கி ஓய்வு எடுக்கிறியான்னு கேட்குறாரு. சரிங்க சாமி, நான் ஓய்வு எடுக்கிறேன். நீ வந்து களைப்பாக வந்ததுனால என்னுடைய படுக்கையறையை நான் உனக்கு கொடுத்துட்றேன், நைட்டெலாம் தூங்கு, சாப்பிட்டு என்னுடைய படுக்கையறையை பயன்படுத்திக்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு நான் வந்துடுறேன், நீ காலையில் நம்ம எல்லா டிஸ்கஷனும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் சரி, இது ஒரு பரவாயில்ல, அவர் வந்து நமக்கு இவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து அவருடைய படுக்கையறையிலே நம்ம தூங்க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு இவனும் வந்து அவர் படுக்கையறையை நோக்கி போயிட்டான். இவர் சொல்கிற, நல்லா தூங்குப்பா, நான் காலைல வரேன்ட்டு அவர் கிளம்பிட்டார். சொல்கிறார், இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படுக்கையறை, நீ உனக்கு எப்படி படுத்து பிறண்டாலும் உனக்கு நல்லா வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும் உடம்பு முழுக்க, நீ நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவனும் சென்று படுக்கையில் வந்து பயணக்கலைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. வந்து படுக்கையில் படுத்த உடனே எப்படி படுத்தாலும் முதுகு அப்படி வருடி கொடுக்குது.
அப்படி முதுகு பிடிச்சி விடுற மாதிரி இருக்குது. நேராக படுத்தானா கூட அந்த பெட்டு பார்த்தா முதுகில் அப்படி பிடிச்சி விடுது. இவனுக்கு அப்படியே முதுகு வலிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ராவல் பண்ண களைப்பில் காலெல்லாம் வலியாக இருக்குது. அப்படி கால்லெல்லாம் இப்படி வருடி கொடுக்குற மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. பரவாயில்ல, இவ்வளோ ஒரு அற்புதமான இது மாயாஜாலமான பெட்டாக தெரியலையே அப்படின்னு நெளிஞ்சு நெளிஞ்சு படுக்கிறான். அதனால மெது மெதுன்னு இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ரொம்ப சுகமாக இருக்குது. அப்படி எப்படி தூங்கினானே தெரியல. அசந்து நல்லா தூங்கிட்டான். நள்ளிரவை கடந்து ஒரு மணி வாக்கில் யாரோ கதவை தட்டுறாங்க. இவனுக்கு காதை கேட்கல, நல்லா தூங்கிட்டு இருக்கான். மறுபடியும் கதவை தட்டுறதுனால அதை டக்குன்னு முடிச்சு பார்க்குறான். என்னடா இந்நேரத்தில் யார் வந்து கதவை தட்டுறாங்கன்னு தெரியலையே, ஒரு வேளை ஞானியை சந்திக்கிறதுக்கு இந்நேரத்தில் யாராவது வந்திருக்காங்களா என்னன்னு தெரியலன்ட்டு கதவை திறந்து பார்க்குறான். கதவை திறந்தா ஞானி தான் வெளியே நின்றுட்டுருக்கார். என்ன சுவாமி, நீங்கள் காலையில் வரேன்னு சொன்னீங்க, இந்நேரத்துலேயே வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் சொல்லி கேட்குறான். அவர் இல்லைப்பா, நான் போன அவசரத்தில் என்னுடைய செல்ல பிள்ளையை நான் மறந்துட்டு போயிட்டேன். என்னுடைய வளர்ப்பு செல்ல பிள்ளை எப்பவும் என் கூட தான் இருப்பான். இன்றைக்கி நான் மறந்துட்டு போயிட்டேன். உன்னை எதுவும் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டான். அவனை கூட்டிகிட்டு போயிட்டா நீ நிம்மதியாக தூங்கல, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த பூனைக்குட்டி வளர்த்துறாரோ இல்லை ஏதாவது நாய்க்குட்டி வளர்த்துறாரோ தெரியலையேன்னு சொல்லி கட்டில் கட்டியில் பார்க்குறான். ஒன்றையுமே காணும். சாமி, ஒன்றும் செல்லப்பிராணி இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை, அது எனக்கு தான் தெரியும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நவருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பெட்டில் போத்திருக்க போர்வையை தூக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 6 அடி நாகப்பாம்பு எடுத்து தோல் மேல் போடுறாரு. இது எனக்கு ரொம்ப செல்லம், எனக்கு ரொம்ப பெட்டு, எப்போவும் என் கூட தான் பெட்டில் தூங்குவான், நான் போகும்போது மறந்துட்டு போயிட்டேன்னு சொல்கிறாரு. இவன் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறான். நம்ம படுத்தப்போ முதுகை வருடி கொடுத்த மாதிரி இருந்தது, இந்த பாம்பு தானா, காலெல்லாம் வருடி கொடுத்துச்சு, இல்லை அந்த பாம்பு தானா பயந்துக்கிறான். அவனுக்கு ஷாக்கிங். அவர் கேஷுவலாக எடுத்து தோல் மேலே போட்டுட்டு கிளம்பிட்டார். சரி, நீ எல்லாம் தூங்கப்பா, காலில் பார்க்கலான்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கம் வருமா? கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவர் கதவை தட்டினப்போ கூட அவனுக்கு காது கேட்கல. அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கம் வருமா? அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன கொட்டை விட முழிச்சிட்டு இருக்கான். எங்கே என்ன ஏதாவது பாம்பு இருக்கா தெரியலேன்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான், பெட்டை எடுத்து கீழே தூக்கி போடுறான். எல்லாம் உதறன்னு உதறிட்டான். எங்கேயுமே பாம்பு இல்லை. சரி, பெட்டை போட்டுட்டு பெட்டு மேலே லைட்டாக உட்காடுறான். கிரிச்சின்னு சத்தம் கேட்குது. பாம்பாக இருக்கும்போது பயந்துக்கிறான். அதுக்கு மேலே அவனுக்கு தூக்கமே இல்லை. எப்படி படுத்தாலும் தூக்கம் வரல. ஒரு பயத்தோடே இருக்கிறான். காலையில் 6 மணி ஆகுது. ஞானி வரார். இவனை கூப்பிட்றாரு. என்னப்பா, நல்லா தூங்குனியா? எப்படி தூங்குன? என்னுடைய படுக்கறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவன் சொல்கிறான், சாமி, 1 மணி வரலும் அப்படி ஒரு தூக்கம், இதுவரையும் அப்படி தூங்குனதே கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். நீங்கள் 1 மணிக்கு மேலே வந்து கதவை தட்டி பாம்பு எடுத்துகிட்டு போன விட்டி எனக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல, ஒரு பயமாக உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் கேட்குறாரு, நீ 1 மணி வரலும் பாம்பு கூட தான் இருந்திருக்க, அப்போ நல்லா தூங்கிட்டேன், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, இது மாதிரி நான் தூங்குனதே இல்லைங்கிற. 1 மணிக்கு மேலே நான் பாம்பு எடுத்துகிட்டு போயிட்டேன், அதுக்கு மேலே உனக்கு தூக்கமே வரலங்கிற. இப்போ இது என்ன காரணம்? உன்னுடைய பிரச்சனை என்பது பாம்பா, பாம்பை பற்றிய நினைவா அப்படின்னு கேட்குறாரு. இவன் யோசிக்கிறான், ஆமாம் இல்லை அப்படின்ட்டு. நீ பாம்பு கூட படுத்து தூங்கினவர்களும் நல்லா தூங்கிட்ட, பாம்பு எடுத்துகிட்டு போன அப்படி தான் தூக்கம் பிடிச்சுங்கிற. இப்போ அவன் பிரச்சனை எங்கே இருக்குது? பாம்பு உன் பிரச்சனையா, பாம்பை பற்றிய நினைவு பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யோசிக்கிறான், ஆமாம், பாம்பை பற்றிய நினைவு தான் பிரச்சனை. எப்பயுமே வந்து நம்முடைய பிரச்சனை என்பது புறமல்ல, நம்முடைய அகம்தான் பிரச்சனையை காட்டுது. இப்போ ஒரே சூழ்நிலையே நீங்களும் நானும் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சிங்களேன். நீங்களும் நானும் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வந்து யாரோ ஒருத்தரை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து யாரும் தெரியலையே, யாராக இருக்கும், ஏன் அப்படி நடக்குதுன்னு அப்படி பார்க்குறேன். நீங்களும் பார்க்குறீங்க. பக்கத்தில் போய் பார்த்த அப்படி தான் தெரியுது, நீங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் வந்து ரொம்ப பயத்தோடய வருத்தமாக இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அவன் அடி வாங்கிட்டு இருக்கிறவன் வந்து உங்களை ஏமாத்தினவன். ஓ, இவன் திருட்டுத்தனம் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. நான் என்னன்னா,
நான் வந்து அவனுக்கு கடன் கொடுத்தவன், எனக்கு திருப்பி தரேன் இருக்கான். ஐயோ அவனை அடித்து இது பண்ணிட்டான்னு எனக்கு பணம் வராது இல்லையா? எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஐயோ அவனை அடிக்காதீங்க, அவனை விட்டுருங்க அப்படிங்கிறேன் நான். இப்போ பிரச்சனை என்னென்னா, புற நிகழ்வு ஒன்று தான், ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது நபருக்கு நபர் என்ன ஆகுதுங்க, மாறுபடுது. இப்போ நிகழ்வில் எந்த மாற்றமும் இல்லை, அதை பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய நினைவுகள் தான் பிரச்சனையாக இருக்குது. நம்ம நினைவுகள் தான் நம்ம பிரச்சனையை உருவாக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புறச்சூழ்நிலை ரொம்ப அபாயகரமாக இருக்குது, பிரச்சனைக்குரியதாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கிறோம், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கையில் என்ன இருக்குது அப்படி இருக்கிறோன்னு வச்சிங்களேன். நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கிற போது நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்லை. ஆனால் புறத்தில் சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் நம்ம பயந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ சந்தேகப்பட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிரச்சனைக்குரியதாக மாறுது. இப்போ நமக்கு பிரச்சனையை காட்டக்கூடியது எதுங்க, நம்முடைய நினைவுகள் தான், நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு எல்லாவற்றையுமே காட்டுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் அனுபவம் நிறைய பேர்த்துட்டு ஏமாந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யாரை பார்த்தாலுமே இவன் ஏமாத்திடுவானோ, இவன் நம்மளை வந்து நம்ம பணத்தை பறிச்சிருவானோ, நம்ம எச்சரிக்கையாக இருக்க மாட்டேருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆகிடுவோம், யாரை பார்த்தாலும் ஒரு குற்றவாளி மாதிரியும் அவன் வந்து திருடனாகவுமே நமக்கு தெரியும். இப்போ இப்படி தான் நம்ம சந்தேகங்கிறதே நம்மளுடைய எண்ணம் தானே, உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது, நமக்கு மனசு காட்டக்கூடியதான் நமக்கு தெரியும். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் நம்ம விருப்பப்பட்டு நாமளாக நினைக்கிற எண்ணங்களா, இல்லை நம்மளை மீறி தானாக வருதா? இதுதான் என்னுடைய கேள்வி. கொஞ்சம் எல்லாருமே பதில் சொல்லலாம். நமக்கு இது கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துங்க. நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம், எண்ணங்கள் தான் நமக்கு பிரச்சனையை காட்டுது, மகிழ்ச்சியை காட்டுது, வருத்தத்தை காட்டுது, அமைதியை காட்டுது, எல்லாமே எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் நமது விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி வருதா, இல்லை தாமாக வருதா, இல்லை நாம் விரும்பி நினைக்கிறோமா, இல்லை அதுவாக எண்ணங்கள் வருதா? இதை பற்றி ஒரு சிந்தனை எடுத்துக்கிட்டு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தாமாக வருது. தாமாக வருதுங்களா? ஓகே, தாமாக வருது. வைத்தியநாதன் ஐயா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஹேண்ட் ரைஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். நவீன் நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு எண்ணங்கள் நம்மளை மீறி வெளிப்படுதா, நம்ம விருப்பத்துக்கு மாதிரி வெளிப்படுதா? தானாகவும் வருது, நம்மளும் வாண்டடா போய் திங்க் பண்ணவும் செய்வோம். நாமளாகவும் நினைக்கிறோம், தானாகவும் வருது. ஓகே, இது சரியா? இது ஓகே. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன வகையான எந்த மாதிரியான தாட் வருதோ அதை மீறி நம்மளால் நினைக்கவே முடியாது. நமக்கு வரக்கூடிய எண்ணம் தான் வருதே தவிர, நமக்கு தாமாக வரக்கூடிய எண்ணங்கள் தான் வருதே தவிர, நாமளாக விரும்பி நினைக்கிறதுங்கிறது வந்து வந்ததில் தான் நினைக்கிறோமே தவிர அதை தாண்டி நம்மளால் நினைக்க முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? என்னென்னா, நம்ம இயல்புக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள் வருதோ அதை தவிர வேறு எண்ணம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, நாமளாகவும் நினைக்கிற மாதிரி தெரியுது. சில விஷயங்களை நாமளாகவே வில்ஃபுல்லாக பிளான் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது நாமளாக வில்ஃபுல்லாக தானே பிளான் பண்ணுறோம், எப்படி தாமா வருதுன்னு நம்மளால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1,00,000 எண்ணங்கள் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த 1,00,000 எண்ணங்களில் நம்ம வந்து அது 1,00,000 எண்ணங்களில் ஏதோ ஒன்று தான் டெவலப் பண்ண முடியுமே தவிர, வராத எண்ணத்தை நம்மளால் டெவலப் பண்ணவே முடியாது. நமக்கு வராத எண்ணத்தை நம்மளால் டெவலப் பண்ணவே முடியாது. நம்முடைய லிமிட்டுக்குள்ளே இருக்கிறத தான் நம்ம டெவலப் பண்ண முடியுமே தவிர, நம்ம லிமிட்டை தாண்டி நம்மளால் டெவலப் பண்ணவே முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. சரி, லிமிட்டுக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை தான் நம்ம டெவலப் பண்ணி ஆகணும். இப்போ அப்போ வந்து நமக்கு எண்ணங்கள் ஒரு சூழ்நிலையில் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு ஒரே மாதிரி எண்ணங்கள் வராது. இவங்க அனுபவத்தில் என்ன இருக்கோ அதுதான் எண்ணமாக வரும்.
அவங்க அனுபவத்தில் என்ன இருக்கோ அதுதான் எண்ணமாக வரும். இதை தாண்டி எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ எண்ணம் ஒன்று தான் நம்ம என்ன ஆகுது, நம்முடைய வார்த்தைகளாக வருது. எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வருது. இந்த வார்த்தைகள் தான் நம்ம செயலாக மலருது. எண்ணம், சொல், செயல், இது மூன்றும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்குது. வராத எண்ணத்தை நம்மளால் செய்யவே முடியாது. அப்போ எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையே அமைஞ்சிருக்குது. அதுக்காகத்தான் எண்ணத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்மீகத்துக்கு பக்கமே வரோம். நம்ம எண்ணத்தை நெறிப்படுத்தி விட்டால் நம்முடைய வார்த்தை நெறியானதாக இருக்கும், நம்முடைய செயலும் நெறியானதாக இருக்கும். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு தான் நம்முடைய சான்றோர் பெருமக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆன்மீக மகான்களும் சொல்லியிருக்காங்க. எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் வள்ளுவரும் அதுதான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வி மணல் அப்படிங்கிறார். அதாவது மனதால் நம்ம ஒரு தப்பு செய்யணும்னு நினச்சிட்டா கூட அது குற்றம் தாங்கிறாரு. அப்போ எண்ணம் தான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்குது. அப்போ எண்ணத்தை எப்படி நாம் நெறிப்படுத்துறது, எண்ணத்தை எப்படி நாம் பக்குவப்படுத்துறது, எண்ணத்தை நம்ம எப்படி சரிப்படுத்துறது, அதாவது நமக்கு நெகட்டிவ் எண்ணமே வராமல் எப்பொழுதுமே பாசிட்டிவ் எண்ணம் வரது என்ன பண்ணுறது, இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. இதுக்காக தான் எண்ணத்தை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்தின் பக்கமே வரோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நம்முடைய பார்வையே நம்ம எண்ணத்தால் தான் வருதும்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நண்பர்கள் பார்க்குறாங்க, ஒரு ரோஜாப்பூ செடியை பார்க்குறாங்க. ஒரு நண்பனுடைய பார்வையில் ரோஜாப்பூ செடி என்பது முட்கள் நிறைந்த முள் நிறைய இருக்குது. இவ்வளவு முள் இருந்த செடியில் இவ்வளவு அழகான ரோஜாப்பூ இருக்குன்னு அவன் ஆச்சரியப்படுறான், சந்தோஷப்படுறான். இயற்கை எப்படி பாருங்கள் படைச்சிருக்கு. முட்கள் நிறைந்த இந்த செடியில் அழகான வாசனை மிகுந்த ரோஜாப்பூ மலருதே, இது இறைவனுடைய கொடை, அருமைன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவன் நண்பன் நினைக்கிறான், அழகான ரோஜாப்பூவில் முட்களை கடவுள் படைச்சிட்டானே, இவ்வளோ அழகான ரோஜாப்பூ, இதில் போய் முட்களை படைத்து எவ்வளோ ஒரு கொடுமை, அது பறிக்க முடியுமா, தொட முடியுமா, இது என்ன கொடுமைன்னு பார்க்குறான். காட்சி ஒன்று தான். ஆனால் ஒருத்தர் எப்படி நினைக்கிறாரு, அதை மகிழ்ச்சியாக பார்க்குறாரு. இன்னொருத்தர் அது ஒரு கஷ்டமாக பார்க்குறாரு, இப்படி இருக்கே முள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்வைகள் தான் மாறுது. அப்போ இந்த பார்வைகள் என்பது அவங்களுடைய இயல்புலேருந்து வெளிப்படுது. இப்போ நாம் ஆன்மீகத்தின் பக்கம் வரதுனால எதை மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த முட்செடியில் இருக்கக்கூடிய ரோஜாப்பூ ரசிக்கிற மனநிலைக்கு நம்ம மாறணும். அதை பார்த்து வருத்தப்படுற மனநிலைக்கு போகக்கூடாது. அதை ஏற்றுக்கொண்டு ரசிக்கும் மனநிலைக்கு மாறுவதற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எதையுமே இயற்கையை ரசிக்கணும், நல்ல எண்ணங்களாக வரணும், அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனம் உயர்வடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணுறோம், தியானங்கள் செய்கிறோம், ஆன்மீகத்தின் பக்கம் வரோம், தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறோம், அந்த தத்துவத்தின்படி வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ முயற்சி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்படி முயற்சி பண்ணாலுமே நம்மால் 100% சக்ஸஸ் பண்ண முடியலை. இதுவரை 100% சக்ஸஸ் பண்ணவங்க யாரும் இல்லை. மனதை தன் கட்டுக்குள் கொண்டுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியல. மனோதத்துவ நிபுணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட மனதை கட்டுப்படுத்துவதற்காகவும் எண்ணங்களை வடிவமைப்பதற்காகவும் போராடி போராடி கடைசியாக ஒரு சூசைட் மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. சரி, இப்போ இதனுடைய முயற்சி பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒருத்தர் என்ன பண்ணால், மனதை கட்டுப்படுத்தி மனதை உயர்வடைய செய்து எண்ணங்களை சீரமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுறான், முயற்சியில் எடுத்துக்கிட்டான். எங்கே எடுத்துட்டான், வீட்டுக்குள்ளார எடுத்தான். வீட்டுக்குள்ளே சச்சரவுகள், சவுண்டு, வீதியில் போகிறவங்க சவுண்டு, இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. அவனால் தியானம் பண்ண முடியல. ஒரு வழியாக என்ன பண்ணிட்டான், நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளால் மெடிடேஷனே பண்ண முடியாது, நாம் ஒரு காட்டுக்கு அமைதியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை சூழல் மிகுந்த ஒரு காட்டுப்பகுதியில் போய் உட்காந்துட்டு ஒரு 10 நாள் இங்கே உட்காந்து தியானம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தேவையான உணவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறான். ஒரு மதியம் 12 மணி இருக்கும். அந்த பக்கம் ஒரு நடன பயிற்சிக்காக ஒரு
பொண்ணு போகிறான், அந்த பக்கமாக தான் போகிறான். இவன் யதார்த்தமாக கண்ணை திறந்து பார்க்குறது, சத்தம் கேட்குதுன்னு முழிச்சு பார்க்குறான். பார்த்தா ஒரு அழகான பொண், அவள் வந்து ஒரு நடன பயிற்சிக்காக போயிட்டுருக்கா. இவன் வந்து இந்த பெண் இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு கற்பனை பண்ணி பார்க்குறான். இல்லைடா, நாம் வந்து மனதை பக்குவப்படுத்துவதற்காக தியானம் பண்ணலான்னு வந்தோம், இந்த இடத்துல இப்படி ஒரு சஞ்சலம் ஏற்படுது, இது சரியா அப்படின்னு யோசனை பண்ணுறான். சரி, நம்ம இந்த பொண்ணை பார்த்ததுனால தானே பிரச்சனை, கண்ணை மூடி உட்காந்துட்டோம்னா அந்த பொண்ணு காட்சிக்கு வரமாட்டா, நம்ம வந்து இறைவனை நினச்சி தியானம் பண்ணலாம், பொண்ணு போகிறது நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி உட்காந்துட்டான். கண்ணை மூடி உட்காந்துட்டு தியானம் பண்ணும்போது அந்த பொண்ணு வர்றது தெரியல. அடுத்த நாள் 12 மணி ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வர்றது தெரியல. ஆனால் என்னென்னா, அந்த பொண்ணு கொலுசு போட்டிருக்கிறதுனால ஜல் ஜல் சத்தம் கேட்குது. உடனே மனசு சொல்லுது, அந்த பொண்ணு போகிறா, அந்த பொண்ணு போட்டிருக்க கொலுசு சத்தம் தான் கேட்குது, இந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லி மைண்டு சொல்லுது. சொன்ன உடனே என்ன எங்கேயோ போயிடுச்சு. போன உடனே மறுபடியும் என்னடா இது, நம்ம வந்து காட்டுக்கு வந்து தியானம் இருக்கலாம்னு நினச்சாலும் இந்த மாதிரி எண்ணங்கள் வருதே, இது எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இந்த கொலுசு சத்தம் கேட்டுறது தான் பிரச்சனையாகுது. நம்ம காதை அடைச்சிட்டோம்னா கொலுசு சத்தம் கேட்காது, நாமளும் அதை 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 பற்றி நினைக்காம நம்ம இறைவனை பற்றி நினச்சி தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பஞ்சு எடுத்து காதை அடைச்சிட்டான். கொலுசு சத்தம் கேட்கல, அப்படி தியானம் பண்ணுறான். கண்ணை மூடிட்டான், காதையும் அடைச்சிட்டான். அடுத்த நாள் தியானம் பண்ணிகிட்டு இருக்கான். 12 மணி ஆகுது. அந்த பொண்ணு போகிறா. அந்த பொண்ணு போகிற காட்சி தெரியல, கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால. கொலுசு சத்தம் அடிக்குது, ஆனால் கேட்கல, ஏன்னா காதில் பஞ்சு வச்சு அடைச்சாச்சு, கேட்கல. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, தலை நிறைக்க மல்லிகைப்பூ வச்சுட்டு போகிறா. அந்த வாசம் வந்து என்ன பண்ணுது, மூக்கை துளைக்குது. மல்லிகைப்பூ வாசம் வந்த உடனே என்ன நினைக்கிறான், மனசு சொல்லுது, அந்த பொண்ணு 12 மணி ஆகிடுச்சு, இப்போ அந்த பொண்ணு போயிட்டுருக்கா, நீ வந்து காதடைச்சதுனால குளிச்சதும் கேட்கல, கண்ணை மூடிட்டதுனாலையும் அந்த பொண்ணு போகிற காட்சி தெரியல, மல்லிகைப்பூ வாசம் வருது, அந்த பொண்ணு தான் போகிறா, அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு எண்ணங்கள் வேறு எங்கேயோ போகுது. சிந்தனை சிதறுது, அவனால் தியானம் பண்ண முடியல. என்னடா இது, 3வது நாள் இப்படி ஆகுதே, நம்ம வந்து மூக்கையும் அடைச்சிறது தான் பரவாயில்லையாட்டிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கண்ணை மூடி உட்காந்துட்டான். காதுக்கும் பஞ்சு வச்சு அடைச்சிக்கிட்டான், மூக்குக்கும் சுவாசம் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டு எந்த வாசமும் நுழையாத மாதிரி பஞ்சு வச்சு அடைச்சிட்டு உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கான். 12 மணி ஆகுது. அந்த அழகான பொண்ணு போகிறா. அந்த பொண்ணு போகிற காட்சியும் அவனுக்கு தெரியல, கொலுசு சத்தமும் கேட்கல, மல்லிகைப்பூ வாசமும் வரல. ஆனால் அவனுடைய மைண்டு சொல்லுது, நீ இதெல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறதுனால கேட்கல, ஆனால் மணி 12 ஆகிடுச்சு, அந்த பொண்ணு போயிட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லுது. இவன் டக்குன்னு விழிச்சு பார்க்குறான், அந்த பொண்ணு போயிட்டுருக்கா. என்னடா இது, என்ன தான் பண்ணுறது, காதை அடைச்சாச்சு, கண்ணையும் பொத்தியாச்சு, மூக்கையும் அடைச்சாச்சு, என்ன அடைச்சாலும் என்ன பண்ணுது, மனசு அந்த நினைவுகள்னால எடுத்து காட்டுது, இது 12 மணி ஆகிடுச்சு, பொண்ணு போகிறான்னு காட்டுது. இத்தனையும் கட்டி போட்டுட்டோம், மனசை எதை வச்சு கட்டுறது, மனசை கட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வழியும் இல்லை. அவன் தடுமாறுறான். இப்போ மனசை எப்படி கட்டுவது, மனசை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற உபாயத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய தாட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, வர தாட்டை தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளால் திங்க் பண்ண முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஐம்புலன்கள், நம்ம ஐம்புலன்கள் மூலமாக தான் மனம் இயங்குது. நீங்கள் உண்மையில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், கண்களில் பார்க்கும்போது நம்முடைய பார்வையில் எது படுதோ அது சம்பந்தமான எண்ணங்கள் வரும். எந்த மாதிரியான சப்தங்கள் கேட்குறோமோ அந்த சப்தங்கள் சம்பந்தமான எண்ணங்கள் வெளிப்படும். எந்த மாதிரியான வாசனைகளை நுகர்றோமோ அந்த வாசனை சம்பந்தமான எண்ணங்கள் வெளியப்படும். எந்த மாதிரியான சுவை, ஒரு ஒரு உணவை நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா உடனே அது என்ன மாதிரியான உணவுங்கிறத நமக்கு எண்ணங்கள் காட்டுது. இது இனிப்பு, இது கசப்பு, இது ஏற்கனவே நீ சாப்பிட்ருக்கிற, இது உனக்கு பிடிக்காது, இது உனக்கு பிடிக்கும், இது உடம்புக்கு கெடுதல், இது உடம்புக்கு நல்லது, எல்லா விஷயத்தையும் மனசு தானே காட்டுது. அப்போ ஐம்புலன்கள் தான் நம்முடைய மனசை இயக்கி எண்ணங்களை உருவாக்குது. இப்போ ஐம்புலன்களையும் நம்மளால் கட்டுப்படுத்திட்டா கூட மனசால கட்டுப்படுத்த முடியலையே, மனசு எண்ணங்களை காட்டிட்டு தான் இருக்கு. இதுக்கான விடுதலை என்ன? இதுதான் ஞானிகள் ஆராய்ச்சி செய்து ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஒரு
ஒரு கையேறு நிலையில், அதாவது எல்லா முயற்சியும் தோல்வியடைந்த கட்டத்தில் ஒரு கையேறு நிலையில் மைண்ட் அளவில் ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சி சும்மா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அகச்சரணாகதிக்கு வந்துட்டாங்க. இங்கே சும்மா இருத்தல் அப்படிங்கிறதும் அகச்சரணாகதி அப்படிங்கிறதும் ஒன்று தான். எந்த முயற்சி அவங்களுடைய எல்லா முயற்சியும் தோல்வியடைந்த ஒரு கட்டத்தில் ஒரு அகச்சரணாகதிக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த அகச்சரணாதிக்கு வர்றது தான் ஞானம் அடைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நாம் எப்படி சும்மா இருக்கிறது? இப்போ நாமளும் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம். நாம் எப்படி சும்மா இருக்கிறது? சும்மா இருக்கிறதுனா என்ன? எப்படி அகச்சரணாகதிக்கு வர்றது? இப்போ சும்மா இருக்கிறதுனா என்ன நினைக்கிறோம் நாம்? நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சும்மா இருத்தல் அப்படிங்கிறது பல பேர், பல துறவிகள்லாம் என்ன, பல பேர் எப்படி இருக்காங்கன்னா, வெளியில் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்காங்க. மனசுக்குள்ளே நிறைய வேலை செஞ்சிட்ருக்காங்க. உண்மையில் சும்மா இருக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அகத்தளவில் சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. வெளியே நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு அகத்தளவில் மனதளவில் சும்மா இருக்கிறது தான் சும்மா இருத்தல். சரி, இப்போ மனதளவில் சும்மா இருக்கிறதுனா என்ன நினைக்கிறோம்? தாட்லெஸ் ஸ்டேட், எண்ணமற்ற நிலை, அந்த நிலைக்கு வரணும்னு நினைக்கிறோம். நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணாலோ, தொடர்ந்து யோக சாதனைகளில் முயற்சி பண்ணாலோ ஒரு கட்டத்தில் எண்ணமற்ற நிலைக்கு வந்துடுவோம். அந்த எண்ணமற்ற நிலைக்கு வரதுக்கு என்ன பண்ணணும் தான் நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். உண்மையில் எண்ணமற்ற நிலையை யார் விரும்புகிறான்னு பாருங்கள். எண்ணமற்ற நிலை வேண்டும்னு டிமாண்ட் பண்ணுறதே ஒரு எண்ணம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணாலுமே எண்ணத்தின் மூலமாக தான் டிமாண்ட் பண்ணும். நீங்கள் எண்ணமற்ற நிலையில் வேணும்னு கேட்டாலும் சரி, தாட்லெஸ் ஸ்டேட் எது வேணும்னு கேட்டாலும் டிமாண்ட் பண்ணுறதே எண்ணம் தான். அது அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டிமாண்ட் பண்ணும்போதே முடிஞ்சு போச்சாங்க. டிமாண்ட் பண்ணுறது ஒரு எண்ணம் தானே வந்துடுது. எந்த டிமாண்டை நீங்கள் கொண்டு வந்தாலும் கொண்டு வரதே எண்ணம் தானே. அப்போ சும்மா இருக்கிறது சாத்தியமா? சரி, அப்போ டிமாண்டே பண்ணாமல் எப்படி இருக்கிறது? நாம் டிமாண்ட் பண்ணாமல் இருந்தால் சும்மா இருக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணால் என்ன ஆகுது? டிமாண்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறது சொல்கிறது ஒரு எண்ணம் தானே. ஸோ நம்ம எந்த முயற்சி எடுத்தாலுமே அது எதன் வழியாக எடுத்தாகணும்? எண்ணத்தின் வழியாகத்தான் நம்ம டிமாண்ட் பண்ணி ஆகணும், எடுத்தாகணும். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆட்டோக்காரரை கூப்பிட்டு ஏறி உட்காந்துட்டேன். ஆட்டோவில் உட்காந்துட்டேன். ஆட்டோ டிரைவர் கேட்குறாரு, சார் நீங்கள் எங்கே போகணுங்கிறாரு. எங்கே எனக்கு ஆட்டோ இல்லையோ, ஆட்டோ விட்டு நம்ம போயிடணும், ஆட்டோ அந்த இடத்துக்கு எனக்கு வழி கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிறேன். ஆட்டோ இல்லை இடத்துக்கு போகணுங்கிறேன். நான் போக முடியுமா? ஏறி உட்காந்துருக்கிறதே ஆட்டோ தான். ஆட்டோலேயே உட்காந்துட்டு ஆட்டோ இல்லாத இடத்துக்கு எப்படி போகிறது? சான்ஸே இல்லை. அப்போ முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா? முயற்சின்னு வந்துட்டாலே என்ன ஆகிடுதுங்க, அங்கே எண்ணம் வந்துடுது. அப்போ முயற்சி பண்ணி எண்ணமற்ற நிலைக்கு போக முடியுமா? இங்கே முயற்சியை கைவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துல அந்த நுணுக்கமான விஷயங்கிறது இந்த இடத்துல இருக்குது. நமக்கு புரியாத விஷயம். எண்ணத்தை கட்டுக்குள் கொண்டு வரணும், இல்லை எண்ணமற்ற நிலைக்கு போகணும். எப்படி போகிறது? எப்பயுமே எண்ணம் இருந்துருதேன்னு இருக்கு. எண்ணெய் இல்லாத நேரம்னு ஒரு நேரம் இருக்கா? இல்லை. தூங்கும்போது எண்ணமற்ற நிலையாக இருக்குது. அப்பயும் கனவு வந்துருச்சுன்னா எண்ணம் வந்துடுது. கனவு என்பதும் எண்ணம் தான். தூங்கும்போது வரக்கூடிய எண்ணத்திற்கு பெயர் கனவு. விழித்திருக்கும் போது வரக்கூடிய எண்ணத்திற்கு பேர் நனவு. இந்த கனவாக இருந்தாலும் சரி, நனவாக இருந்தாலும் சரி, அது எண்ணத்தின் வழியாக தான் நடக்குது. அப்போ எண்ணமே இல்லைன்னா இந்த நான்கிற உணரக்கூடிய நபர் கூட இல்லை. அப்போ எப்படி நாம் எண்ணத்தில் சும்மா இருக்க முடியும்? இங்கே தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக ஒரு முக்கியமான பகுதி இங்கே தான் அடங்கியிருக்கு. நான் என்ன பண்ணேன், ஐயாவை சந்தித்து 1-2 மாதங்களுக்கு பிறகு நம்ம நாமளும் அகத்தளவில் சும்மா இருக்கணும், சும்மா இருந்தால் நம்முடைய துன்பங்கள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு லீவ் நாளில், ஏன்னா நான் ஒரு தொழில் புரிஞ்சிட்டு இருக்கிறதுனால குறுக்கு நாள்லேயோ வேலை நாட்கள்லையோ என்னால் சும்மா இருக்கிறது சாத்தியமே இல்லை. ஒரு லீவ் நாளில் நம்ம அகத்தளவில் சும்மா இருக்கணும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். இந்த காட்டுக்கு போய் தியானம் பண்ணானே அந்த கதையில் தான் நானும் உட்காந்துருந்தேன்.
நான் என்ன பண்ணியும் சும்மா இருக்க முடியல. நான் என்னுடைய அறையில் படுக்கறையில் கதவெல்லாம் சாத்திட்டு கண்ணையும் மூடிட்டு காதையும் அடைச்சிட்டு உட்காந்தேன். அப்போ கூட என்ன வருதுன்னா, நீ இப்போ சும்மா இல்லை, நீ சும்மா இருக்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்கிற, நடக்கலை அப்படின்னு என்ன வருது. அப்புறம் வந்து நான் இன்றைக்கி கமிட்மெண்ட்லாம் என்ன ஆகுதோ தெரியல, நாளைக்கு யார் யார் என்னை பார்க்க வர போகிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பதில் சொல்லணும்னு என்ன வருது. அப்புறம் பசி நேரம் வந்தோடனே கீழே சமைச்சிருப்பாங்களா, சாப்பிட்டு வந்து உட்காந்து சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமான்னு என்ன வருது. என்ன பண்ணி என்னால் சும்மா இருக்க முடியல. சும்மா இருக்கணும்னு முயற்சி பண்ணப்போ தான் எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. வேறு வழியே இல்லாமல் ஒரு 5 மணி இருக்கும் மாலையில் நான் என்ன பண்ணேன், ஐயாவை பார்க்க போகலான்ட்டு, ஐயா வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே ஐயாவை பார்க்கலான்ட்டு ஒரு காஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு 5 மணிக்கு ஐயா வழக்கம் போல் காஃபி சாப்பிடுவார், அவர் காஃபி கொடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு ஐயாவை பார்த்துட்டு சொல்கிறேன், ஐயா நானும் நீங்கள் சொன்னீங்க அகத்தளவில் சும்மா இருந்தால் எல்லா பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் போய்டுன்னு சொன்னீங்க, நானும் இன்றைக்கி காலையிலேருந்து மிகப்பெரிய முயற்சி பண்ணிட்டேங்கய்யா, என்னால் சும்மா இருக்க முடியல அப்படின்னு. அவர் சிரித்தார். ஏன் நீங்கள் சொன்னதில் வந்து தப்பு இருக்கேங்க, எப்படி ஏன் சும்மா இருக்க முடியும், எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் சும்மா இருக்க முடியல, அப்போ நீங்கள் சொல்கிறது சாத்தியம் இல்லை தானே அப்படின்னு கேட்டேன். ஐயா மறுபடியும் சிரித்தார். ஐயா என்னங்க சிரிக்கிறீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க இன்னொரு தடவை சொல்லுங்கன்னாரு. இல்லைங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் சும்மா இருக்க முடியலன்னு சொன்னேங்க. நான் சிரிச்சுட்டு சொல்கிறாரு, முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா, நல்லா வார்த்தை கவனிங்க, முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமான்னு கேட்டார். ரொம்ப ஆச்சரியமாக, ஏங்க நம்ம முயற்சி பண்ணாதானே சும்மா இருக்க முடியும்னு. முயற்சி பண்ணி ஒரு வேலைகளை செய்யலாம், எத்தனையோ வேலைகள் நமக்கு இருக்குது, முயற்சி பண்ணி வேலைகள் செய்யலாம். ஆனால் முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறது சாத்தியமே இல்லை. முயற்சியை கைவிட்ட நிலையில் தான் சும்மா இருக்க முடியும். நல்லா வச்சுக்கோங்க, ஒரு முயற்சியை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கைவிட்ட நிலையில் தான் நம்மளால் சும்மா இருக்க முடியும்னாரு. ஐயா அப்படி பார்த்தா எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது ஐயா, நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னு. வந்தால் வந்துட்டு போட்டு நீங்கள் சும்மா இருங்கன்னாரு. என்னங்க சொல்கிறீங்க, என்ன எண்ணங்கள் வந்தாலும் வரட்டுமானே, என்ன வகையான எண்ணங்கள் வேணால் வந்துட்டு போட்டோம், எண்ணங்கள் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி நீங்கள் சும்மா இருங்கன்னாரு. எனக்கு கொஞ்சம் புரியல ஐயா, எனக்கு உண்மையிலேயே புரியலைங்கய்யா. அப்போ எது சும்மா இருக்குதுன்னு கேட்டேன். நாம் வந்து எண்ணங்கள் வந்தால் வந்துட்டு போட்டுங்கிறீங்க, அப்போ எப்படி நான் சும்மா இருக்கிறதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எண்ணங்கள் எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் அறிவு சும்மா இருக்கணும், அந்த எண்ணங்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது, இல்லை எண்ணமற்ற நிலையை தேடக்கூடாதுன்னாரு. அப்படி பார்த்தா எல்லா நெகட்டிவ் எண்ணமும் வருமே, நெகட்டிவ் எண்ணம், மோசமான எண்ணம், அருவருக்கத்தக்க எண்ணம், தேவையில்லாத எண்ணம் எல்லாம் வருமே அப்படின்னு. அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, எந்த மாதிரியான எண்ணங்கள் வேணாலும் வந்துட்டு போட்டோம், அது சம்பந்தமாக அறிவுக்கு அங்கே வேலை இல்லைன்னு சும்மா இருங்கன்னாரு. அப்போ சொன்னேன், ஐயா அப்போ உண்மையிலேயே வேலை இல்லையா அப்படின்னு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ எப்படி வேணால் வந்துட்டு போட்டுமாங்க, எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம், அதை சரி பண்ண வேண்டிய, அதை நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலை அறிவுக்கு இல்லை. அறிவு வந்து செயல் சம்பந்தமாக சிந்திச்சு செயல்படலாம், மனசு சம்பந்தமாக சிந்திக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, அது எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்னாரு. என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியம். நான் அந்த மைய கருத்தை, அந்த புரிதலை புரிந்து கொண்ட தருணம் அதுதான். அப்போ அறிவுக்கு வேலை என்பது, அறிவுனா என்னன்னு புரிஞ்சுங்க, அறிவு வேற நாம வேற இல்லை. அறிவுக்கான வேலை புறம் சம்பந்தமான செயல்கள் மட்டுமே. செயல் இருந்தால் அதை பற்றி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணலாம், செயல் இல்லைன்னா அதுக்கு வெளியிலையும் வேலை இல்லை, உள்ளேயும் வேலை இல்லை, எப்படி வேணால் இருக்கலாம். அப்போ மனசு எக்கேடு வேணாலும் கெட்டுட்டு போட்டுன்னு விட்டுறதாங்க. ஆமாம் விட்டுருங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படியே அப்போ ஃபுல் ஃப்ரீ ஆகிட்டேங்கய்யா. இவ்வளோ நாளாக நான் மனசை சரி பண்ணுறதுக்காகவும், மனசை பக்குவப்படுத்துறதுக்காகவும், மனசை நல்ல நிலையில் வச்சுக்கிறதுக்காகவும் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் அப்படி ஒரு வேலையே இல்லைன்ட்டீங்க, எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டீங்க அப்படின்னு. அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதை விட்டுருங்கண்ணே. அப்போ செயலாக மலர்ந்துராதா, எண்ணம் தானே சொல்லா மாறுது, அது செயலாக மலருதுன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், எண்ணத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிங்க. இங்கே நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு காலையில் விழிச்சதிலிருந்து இரவு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிற வரலும் நமக்கு எத்தனையோ லட்சங்கள் எண்ணங்கள் வருது. அப்படி வரக்கூடிய எண்ணங்களை தான் நம்ம வந்து எண்ணம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து
தாட் எண்ணங்கள், தாட்ஸ்னு சொல்கிறோம். அப்படி வரக்கூடிய எண்ணத்தை எந்த எண்ணமாவது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சரி, இந்த எண்ணம் பிடிக்கல அப்படின்னாலும் சரி, என்ன பண்ணுறது, அறிவு அங்கே வந்துடுது. இந்த அறிவு என்ன பண்ணுது, இந்த எண்ணம் நல்லது இல்லையே அப்படின்னு வரும்போது இந்த அறிவு திங்க் பண்ணும்போது அதுக்கு பேர் என்னங்க, திங்கிங். தாமாக தோன்றக்கூடிய, அறிவு சிந்திக்காம தாமாக தோன்றக்கூடிய எண்ணத்திற்கு தாட்ஸ், எண்ணங்கள். எந்த எண்ணத்து மேலே விருப்பம் கொண்டு அறிவு வில்ஃபுல்லாக அறிவு திங்க் பண்ணுதோ அதுக்கு பேர் என்னங்க, திங்கிங். இந்த ரெண்டுக்குமான டெஃபினேஷனை நல்லா பிரித்து புரிஞ்சுக்கிங்க. தாட்ஸ் என்பது தாமாக நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் வெளிப்படக்கூடியது எல்லாமே தாட்ஸ். வெளிப்பட்ட எண்ணங்களில் நமக்கு எதுக்கு மேலேயாவது விருப்பம் வந்தாலும் சரி, வெறுப்பு வந்தாலும் சரி, நம்ம என்னவா பண்ணுறோம், நம்முடைய அறிவு அதனை சிந்தித்தலாக மாற்றுகிறது, திங்கிங்காக மாற்றுது. இங்கே தாட்ஸ் என்பது ஹேப்பனிங், நல்லா வச்சுக்கோங்க, அது நிகழக்கூடியது. தாட்ஸ் என்பது நிகழக்கூடியது. திங்கிங் என்பது டூயிங், அறிவு அதனை திங்க் பண்ணக்கூடியது. அறிவு திங்க் பண்ணால் அது திங்கிங், தாமாக வந்தால் அது தாட். இப்போ இந்த ஜூம் மீட்டிங் நடக்குது, இது அனௌன்ஸ்மெண்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடியே பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரு தாட் வருது, நம்மளால் தான் நேரடியாக போய் கலந்துக்க முடியலையே, இது ஆன்லைன்லையாவது கலந்துக்கலாமேன்னு ஒரு தாட் வருது. வந்த தாட்டை நீங்கள் திங்கிங்காக மாற்றுனதுனால தான் என்ன பண்ணிருக்கீங்க, இதை தொடர்பு கொண்டு இதுக்கு என்னங்க ஃபீஸு ஒரு 500 நான் வந்து பே பண்ணுறேன்னு சொல்லி பே பண்ணி திங்க் பண்ணி தான் செயல்பட்டுருக்கிறீங்க. இப்போ புறம் சார்ந்த செயல்களில் நீங்கள் என்ன பண்ணணும், திங்க் பண்ணி தான் ஆகணும். புறத்துக்கு தேவையான எண்ணங்கள் வரும்போது, இப்போ இது வந்து தேவையான எண்ணம் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை நீங்கள் அறிவை கொண்டு திங்க் பண்ணி அப்புறம் செயல்படுறீங்க. அப்போ எதை நம்ம திங்கிங்காக டெவலப் பண்ணக்கூடாது, அகம் சார்ந்த எண்ணங்களை நம்ம திங்க் பண்ண தேவையில்லை. அப்போ எண்ணத்தை 2 வகையாக பிரிக்கிறீங்க, இது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா. இப்போ அகம் சார்ந்த எண்ணங்கள்லாம் என்னென்ன, எனக்கு ஏன் பயம் வருது, எனக்கு ஏன் கவலை வருது, எனக்கு கோபம் வருது, இது நல்ல எண்ணம் இல்லையே, இது மோசமான எண்ணமாச்சே, இது நெகட்டிவான எண்ணமாச்சேன்னு அகம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சுதந்திரமாக விட்டுருங்க, என்ன வேணால் வந்துட்டு போட்டோம். செயல் சார்ந்த எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுறத பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒரு தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வீட்டில் சமையல் செய்யக்கூடிய மனைவியாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்ன சமையல் அதை டெவலப் பண்ணுங்க. இது இன்றைக்கி இது பண்ணலாம், அது பண்ணலாம். புறம் சார்ந்து எது வேணால் இருக்கட்டும், அதை நீங்கள் அறிவை கொண்டு நீங்களாக திங்க் பண்ணி செயல்பட வேண்டியது அவசியம். அகம் சார்ந்ததாக இருந்தால் அதுக்கு அறிவுக்கு அங்கே வேலையே இல்லை. அறிவு அங்கே என்ன பண்ணணும், என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், என்ன வேணால் என்ன வந்துட்டு போட்டோம், நான் என்ன பண்ணணும், அறிவு சும்மா இருக்கணும். எது வேணாலும் ஓகே, அங்கே நம்ம வந்து குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது நெகட்டிவ் தாட், இது கோபம், இது பயம், இது பொறாமை, இது வந்து வெறுப்பு, எது வேணால் வந்துட்டு போட்டோம், அது இயல்பாக இயற்கையாக தாமாக வெளிப்படுவதாக இருக்கட்டும். அது சம்பந்தமாக நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு என்ன பண்ணணும், அறிவு கண்டுபிடிக்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். அறிவுக்கு என்னதான் வேலை இருக்குது, நம்ம மனசில் அறிவு இருக்குது, அறிவோட வேலை வெளியே தான் சொல்லிட்டேன், அறிவோட வேலை மனசுக்குள்ளே இல்லை. அப்போ என்ன நடந்ததுன்னா, வேலை செய்யாத அறிவு மனமாகவே மாறி போயிடும். அகத்துக்குள்ள அறிவுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த அறிவு என்ன ஆகிடும், அது மனதின் தகுதிக்கு வந்துடுது, எண்ணங்களினுடைய தகுதிக்கு வந்துடுது. எண்ணத்துக்கு தான் நம்ம ஒரு வேலையும் இல்லையே, என்ன வேணால் வந்துட்டு போகலாம் இல்லையா. அப்போ அறிவு வெளியில் செயல்பட்டால் மட்டும்தான் அது அறிவு. மனசுக்குள்ளே தாமாக செயல்படுதுன்னா அது பேர் என்னங்க, தாட்டு தான். ஓகேங்களா. அப்போ நம்ம ஒரு உபாயம் சொல்கிறேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சில அலோபதி ஆயின்மெண்ட்லாம் இருக்கும், ஸ்கின்னில் தொடர்றதுக்காக வச்சுருப்பாங்க, கடையில் விற்பாங்க. அந்த மாதிரி ஆயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா அது உள்ள பாருங்கள் போட்டிருப்பாங்க, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. இதை வெளிப்பூச்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லின்னு போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு முத்திரையை அப்படி ஒரு சீலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் அறிவுக்கு குத்திக்கிங்க. அறிவினுடைய பயன்பாடே புறம் சார்ந்து தான், அகம் சார்ந்து அதுக்கு வேலையே இல்லை.
ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி நோட் பண்ணிட்டீங்கன்னா நான் முடிஞ்சு போச்சு வேலை. இன்னையோட உங்களுக்கு உங்கள் மனசை சரி பண்ண வேண்டிய வேலை, உங்கள் எண்ணத்தை சரி பண்ண வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. நம்முடைய அறிவுக்கான வேலை வெளியே தான். ஒரு விஷயம் அறிவு எங்கே போனாலும் அது என்ன பண்ணும், அதனுடைய தரம் பிரிச்சுக்கிட்டே இருக்கும். அறிவுடைய வேலையை பிரித்து பார்ப்பது தான், பகுத்தறிவது தான் அறிவு. அறிவுனாவே என்னது? பகுத்து அறியக்கூடியது தான். எந்த மாதிரி பகுக்கும்? நல்லது கெட்டது, தேவையானது தேவையில்லாதது, சாப்பிட வேண்டியது சாப்பிடக்கூடாதது, பேச வேண்டியது பேசக்கூடாதது, இப்படி எல்லாமே தரம் பிரிச்சுக்கிட்டே இருக்கும். இதே அறிவு உள்ளே போகும்போது தான் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம், நல்ல உணர்வு கெட்ட உணர்வு, தேவையான உணர்வு தேவையில்லாத உணர்வு, இப்படி தரம் பிரித்து மைண்டில் என்ன பண்ணுது? டியூல்னஸ் உண்டாக்கிடுது, இரட்டைத்தன்மையை உருவாக்கிடுது. இந்த அறிவு உள்ளே சும்மா இருந்துச்சுன்னா அங்கே டியூல்னஸ்ஸே கிடையாது, அங்கே ஒன்னஸ் தான். மனசுங்கிறதே ஒன்று தான், ரெண்டாக பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் பிரிக்க வேண்டியதில்லை, தேவையானது தேவையில்லாமல் பிரிக்க வேண்டியது, எல்லாமே எப்படி வேணால் வந்துட்டு போகலாம். அங்கே பிரிக்கக்கூடிய வேலையே நமக்கு கிடையாது. அதனால தான் அறிவு உள்ள வேலை இல்லை. அறிவு வேலை செஞ்சால் வேணா வேலை செய்யும், எப்படி ரெண்டாவதாக வேலை செய்யும். இதுவா அதுவா, இது வேண்டும் இது வேண்டாம், தேவை தேவையில்லை, விருப்பம் வெறுப்பு, இப்படி தான் அறிவு வேலை செய்யும். அந்த அறிவுக்கு உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கனாவே நம்முடைய வேலை எல்லாமே வெளியே தான். நல்லதுன்றது வெளியே இருக்கு இல்லையா? செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இருக்குது, எது ஒழுக்கமானது எது ஒழுக்கமற்றது, எது நாகரிகமானது எது நாகரிகமற்றது அப்படிங்கிறதெல்லாம் வெளியே இருக்குது. மனசுக்குள்ளே அப்படி ஒன்று கிடையாது. அது எல்லாமே இயற்கையானதுன்னு எடுத்துங்க, எல்லாமே இயற்கை தான். நீங்கள் கோபம், பயம், வஞ்சம், வருத்தம், வேதனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நல்லது கெட்டதுனே பார்க்காதீங்க, அது தாட், அவ்வளோதான். எப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்களோ அப்போ தான் பிரச்சனைக்குரிய தான் மாறுது. நீங்கள் தேவையில்லாத ஒன்றை, தேவையில்லாத எண்ணத்தை இது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கூட திங்கிங் தான், அது வரக்கூடாதுன்னு நினச்சாலும் திங்கிங் தான். எப்போ நீங்கள் திங்கிங்காக மாற்றுறீங்களோ அப்போ அதுக்கு எனர்ஜி அதிகமாகும். தாட்டாக இருக்கிறதுக்கு எனர்ஜி ரொம்ப கம்மி, அதனுடைய ஆயிலும் ரொம்ப கம்மி, தாட்டோட ஆயில் ரொம்ப கம்மிங்க. எப்போ நீங்கள் அறிவை கொண்டு திங்கிங்காக மாற்றுறீங்களோ அப்போ அது ஆயிலும் நீடிக்கும், எனர்ஜி அதிகமாகும். அப்போ தான் அது செயலாகவே மலரும். இப்போ வாங்க, சான்றோர்கள் சொன்ன எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது அவங்க சொல்லியது தாட்டை சொல்லவே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க சொல்லியது நம்முடைய திங்கிங்கை தான் சொல்லியிருக்காங்க. திங்கிங் நல்லதாக திங்க் பண்ணுங்கள், சேல் சம்மந்தமானதாக திங்க் பண்ணுங்கள். தாட்டை அப்படி வகை பிரிக்காதீங்க, என்ன வேணால் வந்துட்டு போட்டோம். திருக்குறளில் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல் என்று வள்ளுவர் கூறியதும் திங்கிங்கை தான் சொல்லியிருக்கார். அவர் தாட்டை பற்றி சொல்லவே இல்லை. இந்த தாட்னா என்ன, திங்கிங் பிரித்து புரிஞ்சிக்கும் போது நம்முடைய தத்துவங்களுடைய உண்மையும் புரியுது, நம்மளால் சும்மாவும் இருக்க முடியும். சும்மா இருக்கிறதுனா அறிவு சும்மா இருக்கிறது தான். மனசு என்னவனா இருக்கலாம், அறிவு தான் சும்மா இருக்கும். ஆக்சுவலாக இது அகச்சரணாகதின்னு சொல்லலாம், அகத்தோல்வின்னு கூட சொல்லலாம். மனசை வென்றுட்டேன்னு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. மனசில் நம்ம தோல்வி அடைஞ்சிடணும். அறிவு யார் தோல்வி அடையணும்? அறிவு மனசுக்கிட்ட தோற்று போயிடணுங்க. அறிவு மனசை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. ஆனால் மனசுக்கிட்ட தோல்வி அடைஞ்சிடலாம். மனசை ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிக்கிற மாதிரியே கூட்டிகிட்டு போவோம், ரொம்ப நாளைக்கு கூட்டிட்டு போவோம். நீங்களும் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோன்ட்டு போயிட்டே இருப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இது இந்த கீழ்வானத்தை நோக்கி போகிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கே கீழ்வானம் அங்கே தெரியுது, எப்படி அதை அடைஞ்சிடலாம் எப்படி அதை அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழ்வானமும் போயிட்டே இருக்கும். என்றைக்காவது கீழ்வானத்தை போய் நம்ம சேர்ந்துட முடியுமா? அது மாதிரி தான் நீங்கள் மனசை சரி பண்ணலான்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும்? முயற்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக நாம் அதை அறிவால் மனதை வெல்ல முடியாது. ஏன்னா மனசு ரொம்ப பெருசு, அறிவு ஒரு சிறு பகுதி, அங்கே ஜெயிக்கவே முடியாது. இந்த கீழ்வானத்தை தேடி போகிறோமே, நீங்கள் தேடுதலை நிறுத்தி பாருங்கள், எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் கீழ்வானம். நாம் இருக்கிறமே கீழ்வானம் தான் நினச்சிக்கிங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்க பார்க்கும்போது கீழ்வானத்தில் நம்ம நிற்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி நீங்கள் எப்போ அறிவு மனசுக்கிட்ட தோற்று போகுதோ அப்போவே அதுதான் ஞானம்.
இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நமக்கு வந்து அறிவுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. மனசுகிட்ட இருந்து அறிவுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. அந்த விடுதலைக்கு பெயர் தான் முக்தி அல்லது விடுதலை அல்லது லிபரேஷன், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அறிவை கொண்டு மனதை நிர்வாகம் செய்ய முடியாது என்று கண்டுபிடிப்பது தான் என்லைட்டன்மெண்ட். அப்போ என்ன பண்ணுறீங்க, மனசை அது போக்கில் சுதந்திரமாக இயங்க அனுமதிக்கிறோம். அப்படி அனுமதிக்கும் போது சுதந்திரமாக இயங்கக்கூடிய மனதில் எந்த துன்பமும் நிலைப்பதில்லை, எந்த இன்பமும் நிலைப்பதில்லை, எந்த ஒரு கடமையுமே நமக்கு இல்லை. அது எப்பயுமே ஃப்ளோவில் தான் இருக்குது. அந்த ஃப்ளோவில் இயல்பாக சுதந்திரமாக இயங்கக்கூடிய மனதிற்கு பெயர் தான் சுகம், ஆரோக்கியம், முக்தி, என்ன வேணால் சொல்லலாம். சுகவீனம் என்றால் நோய், சுகம் என்றால் ஆரோக்கியம். எது சுகம்? சுதந்திரமாக இயங்கக்கூடிய மனதே சுகமானது தான். இங்கே இன்பமும் நிலைப்பதில்லை, துன்பமும் நிலைப்பதில்லை, எல்லாமே ஃப்ளோவிலே இருக்குது. துன்பத்திலையும் நம்ம துவண்டு போக மாட்டோம், இன்பத்திலையும் துள்ளி குதிக்க மாட்டோம், எல்லாமே ஓகே. அது அப்பப்போ அனுபவிச்சுக்குவோம், அவ்வளோதான். ஐயா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, ரொம்ப ஒரு அற்புதமான ஆர்டிக்கல், பழைய ஆர்டிக்கல், பல பேருக்கு அது தெரியாது. அந்த ஆர்டிக்கல் பேர் என்ன தெரியுங்களா? அனுபவத்தை அனுபவிக்காதே. அனுபவம் என்பது தாமாக ஏற்படக்கூடியது. நம்ம வில்ஃபுல்லாக நம்மளாம் அனுபவிக்கக்கூடாது, அது முடியாது. அனுபவத்தை அனுபவிக்காதேங்கிற ஒரு ஆர்டிக்கல், ரொம்ப அற்புதமான ஆர்டிக்கல். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அனுபவம் என்பது இயல்பாக வரக்கூடிய விஷயம். எண்ணங்கள் எல்லாமே இயல்பாக வரக்கூடியது. அங்கே நமக்கு வேலையே இல்லை. வரும்போது நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம், போயிடும், பிடிச்சி வைக்க மாட்டோம். இது நல்ல எண்ணம்னு பிடிச்சி வச்சாலும் பிரச்சனை, இது மோசமான எண்ணம் அப்புறப்படுத்துன்னு நினச்சாலும் பிரச்சனை. நீங்கள் நல்ல எண்ணம்னு பிடிச்சி வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு கடமை வந்துடுதாங்க. மோசமான எண்ணம் அப்புறப்படுத்துன்னு நினச்சாலும் உங்களுக்கு ஒரு வேலை வந்துடுது. உண்மையிலே நமக்கு அங்கே வேலையே இல்லை என்று புரிந்து கொள்ளும் போது இதைத்தான் நம்ம அகத்தோல்வின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? இந்த முகாம் முடித்து நீ எத்தனை நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஞானம் பெறுவீங்க? ஒரு மாதம், 2 மாதம், இல்லை 1 வருஷம்? உண்மையில் எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்பயே ஞானம் அடைந்த மாதிரி தான். ஏங்க தோற்று போகிறதுக்கு எதுங்க டூரேஷன்? ஜெயிக்கிறதுக்கு தானே டூரேஷன் வேணும். இப்போ நீங்கள் ஒரு இதில் வெற்றி பெறணும்னா அதுக்கான முயற்சி, பயிற்சி எல்லாம் வேணும். தோற்று போகிறதுக்கு நம்ம அப்பயே நம்ம வந்து முடியாதுன்னு முடிவெடுத்துனா முடிஞ்சு போச்சே. நமக்கு அங்கே வேலையெல்லாம் முடிச்சிங்கனாவே தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம். அகத்தை பொறுத்தவரை தோல்வி தான் வேணும். எப்போ நம்ம அகத்தில் தோல்வி அடைகிறோமோ அப்போவே புறம் என்பது வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய அங்கே இருக்குது. இதுக்கு டூரேஷனே தேவையில்லை, கால அவகாசமே தேவையில்லை. இந்த கணம் மனதை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முடியாதுன்னு அறிவு புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதாங்க. மனசை பற்றி நீங்கள் முடியாதுன்னு முடிவு பண்ண விட்டு அதை பற்றி குறை சொல்லுவோமா, அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்குமா? நீங்கள் எந்த ஆங்கிளில் முயற்சி பண்ணாலும் தப்பாயிடும். தோற்று போகிறதுக்கான டூரேஷனே தேவையில்லை. இந்த கணம் முடிச்சுட்டு வேலையை போகலாம். இதுக்கான இந்த முகாம் முடியணும், இல்லை இன்னும் இந்த முகாமில் புரிஞ்சுக்கிட்டு அது 1 வாரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இப்போ எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எல்கேஜி பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எது ஈஸி? எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணணும்னா நிறைய படிக்கணும், நீட் எக்ஸாம் எழுதணும், நிறைய நாலேஜ் வேணும், அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். எல்கேஜி பாஸ் பண்ணுறது ஈஸி, நமக்கு ஈஸி தான். ஏபிசிடி தெரிஞ்சால் போதும், 1 2 தெரிஞ்சால் போதும், பாஸ் பண்ணிடலாம். இப்போ எல்கேஜி பாஸ் பண்ணுறது ஈஸி, எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இதே மாற்றி கேட்குறேன். எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகணும், எல்கேஜி ஃபெயில் ஆகணும், எது ஈஸி சொல்லுவீங்களா? இல்லைங்க, எல்கேஜி ஈஸியாக ஃபெயில் ஆகிடலாங்க, எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிறது கஷ்டம்னு சொல்லுவீங்களா? ஃபெயில் முடிவு பண்ணிட்டோம்னா, ஃபெயில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? பேப்பரை திருப்பி வச்சா முடிஞ்சு போச்சுங்க. நம்மளால் ஒன்றும் எழுத முடியாதுங்க, எனக்கு எதுவுமே பதில் தெரியாதுன்னு முடிச்சிங்கன்னா போதுமே, ஃபெயில் ஆகிடலாமே. மனசை பற்றி தெரிஞ்சிக்கவே வேணாங்க. மனசை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம். மனசுங்கிறது கடல் அளவு இருக்குது. ஆழ்மனம், அடிமனம், உணர்மனம், இவ்வளோ விஷயம் இருக்குங்க. எதுவாக வேணா இருந்துட்டு போட்டுங்க, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அதை நிர்வாகம் பண்ணுற வேலை எனக்கு கிடையாது, அதை சரி பண்ண வேண்டிய வேலை எனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிடுங்க. அது எது வந்தாலும் வந்துட்டு போகணும்னு விட்டுருங்க. இந்த காலம் முடிஞ்சிடாதா? இதுக்கு நீங்கள் இன்னும் 4-5 முகாம் கலந்துக்கணுமா? இன்னும் நீங்கள் இதுக்கு ட்ரைனிங் எடுக்கணுமா? தோற்று போகிறதுக்கு யாராவது ட்ரைனிங் எடுப்பாங்களா? ஏங்க,
துவக்கிறதும் முடிவு பண்ணிட்டோம். என்னங்க இருக்குது, இப்பயே பேப்பர் முடிச்சு வச்சா முடிஞ்சு போச்சு. அவுட் ஆகிடுங்க, அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே அவுட்டு. அறிவுக்கு அங்கே வேலை இல்லை, முடிச்சுக்கிங்க. இந்த ஒரு புரிதல் இருந்தால் போதுமேங்க. இங்கே புரிஞ்சுக்கிறது எதை புரிஞ்சுக்கிறோம்? புரிஞ்சுக்கிறத செயல்படுத்த வேண்டிய வேலையே இல்லைங்க. ஒரு வேலை புறம்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி எடுத்து செய்யணும். இங்கே புரிஞ்சுக்கிறதோடய வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே எந்த வேலையுமே இல்லை. உங்கள் வீடு இருக்குங்க, உங்கள் வீட்டில் வாசப்படி இருக்குது. ஜன்னலை வந்து ஒரு கலைஞர் வரார், இந்த ஜன்னலை நான் வாசப்படி மாதிரி வடிவமைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த வாசக்கால் மாதிரி வச்சு கதவு மாதிரி டிராயிங் பண்ணி டிசைன் பண்ணிட்டார். யார் பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு வாசக்கால், அந்த வழியாக வெளியே போகலான்னு நினைக்கிற அளவு டிசைன் பண்ணிட்டார். உங்கள் வீட்டில் சின்ன குட்டி குழந்தை இருக்குது, ஒரு 5 வயசு குழந்தை வச்சுக்கங்க. அந்த குழந்தைய என்ன பண்ணுது, ஒவ்வொரு தடவையும் அந்த ஜன்னல்கிட்ட போய் கதவுன்னு நினச்சி இழுத்து இழுத்து பார்க்குது. எவ்வளவோ முயற்சி பண்ணுது. சொல்லிட்டாங்க, அந்த பக்கம் போவாத கண்ணு, நீ இந்த பக்கம் வாசப்படியில் போங்கிறாங்க. அது ஜன்னல்னு சொல்லாமல் விட்டாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணி இந்த பக்கம் தான் போவேன் அடம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்குது. எவ்வளவோ நாள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. கொஞ்சம் பார்த்தா அந்த கைப்பிடி கொஞ்சம் ஆடுது. கைப்பிடி டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, வாலில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கதவை நினச்சி கைப்பிடி ஆடுது. ஓ, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணனா கதவை திறந்துருவேன் அப்படிங்குது அந்த குழந்தை. ஒரு வருஷம் ஆகுது. அப்புறம் தான் தெரியுது அந்த குழந்தைக்கு, இது டிராயிங்கு, இது ஜன்னல் தான், இது கதவு இல்லைன்னு கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த குழந்தை முயற்சி பண்ணுமா? அந்த பக்கமே போகாது. காற்று வேணால் வாங்கிக்குமே தவிர அந்த பக்கம் போகிறதுக்கு முயற்சியே பண்ணாது. எது உண்மையான வாசப்படியோ அந்த வெளியில் போயிடும். இதுக்காக அந்த குழந்தை ட்ரைனிங் எடுக்குமா, இது ஜன்னல், இது ஜன்னல், இந்த போக முடியாது ட்ரைனிங் எடுக்குமா? என்னைக்கு புரிஞ்சிச்சோ அந்த கடமை என்ன பண்ணும், அந்த முயற்சியை கைவிட்டுரும். கரெக்டான வாசப்படி போக வெளியே போயிடும். அது மாதிரி அறிவுக்கு மனசை நிர்வாகம் பண்ணுற தகுதியே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். சும்மா இருத்தல் என்பது தாமா நிகழும். முயற்சி பண்ணி கொண்டு வருவது இல்லை, நமக்கு அங்கே வேலையே இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிட்டா மட்டுமே போதும். இவ்வளோதாங்க. மனசுக்குள்ளே வேலையில் எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அப்போ என்னென்னா மனசை பயன்படுத்திக்கலாம். நம்ம மனசில் தான் நிறைய எண்ணங்கள் வருது. புறம் சார்ந்த எண்ணம், செயல் சார்ந்த எண்ணம்னு என்ன பண்ணலாம், அதை திங்கிங்காக மாற்றி செயல்பட்டுக்கலாம். அகம் சார்ந்த எண்ணம்னா அது என்ன பண்ணலாம், நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னா கண்டுபிடிச்சதோடு முடிச்சுட்டா போதும். மீதியெல்லாம் என்ன ஆகிடும், தாமா முடிஞ்சு தாமா அது தாமா அது வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, இந்த 2 பிரிவினை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த 2 பிரிவினை இதுவரை நமக்கு தெரியல. நம்மளை பொறுத்தவரை தாட்டுன்னு ஒன்றா நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம், தாமாக நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் தாமாக வரக்கூடியதெல்லாம் தாட்டு. நம்மளாக வில்ஃபுல்லாக பண்ணுனா அது பேர் திங்கிங். இவ்வளோதாங்க. இந்த 2ஐயும் புரிஞ்சிக்கும் போது அறிவுக்கு அகத்தில் வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, மனம் சுதந்திரமாக இயங்குது. இதுதான் முக்தி அடைந்த மனம், முக்தி உற்ற மனம். தேவைன்னா செயலுக்கு எடுத்துக்குவோம், இல்லைன்னா அங்கே வேலையே இல்லை. இப்படி முடிச்சுக்கிட்டாவே வேலை முடிஞ்சு போச்சுங்க. இதில் உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். சந்தேகங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் சந்தேகத்துக்கான தீர்வை நம்ம கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் வருது, தாட் திங்கிங் பிரித்து புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்லை தெளிவாக புரியுதா அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்களே அட்மிட் பண்ணிட்டு நீங்கள் என்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். சார் ஐ எம் சங்கர் ஃப்ரம் கோயில்பட்டி. ஓகே. ஏற்கனவே ஒரு 1.5 years ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய பேசியிருக்கிறேன். உங்கள்கிட்ட சரவணன் சார்கிட்ட எல்லாத்தையுமே 1.5 hours சாரா ஐயாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க எல்லாரையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கு, அடிக்கடி கேட்பேன். எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு சார், கொஞ்சம் ஒரு படப்படப்பு ஆன்சைட்டின்னாங்கல்ல, டிப்ரெஷன் ஆன்சைட்டி இருந்ததுனால கொஞ்சம் கேட்டு இப்ப பரவாயில்ல சார். இப்போ உங்க வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் படிப்படியா ரொம்ப அதிகமா இருந்தது, உடம்பு கொஞ்சம் பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப படிப்படியா பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்க வீடியோஸ் ஒன்ன மட்டும் தான் எடுத்திருக்கேன், எடுத்து அதே அப்படியே பயிற்சி பண்ற மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சைடுங்க சரியா இருக்கு. இப்ப இப்ப என்னன்னா சார், சார் மனமும் புத்திங்கும் போது எனக்கு ஒரு 2 பிரிவா சொல்றீங்க, சொல்லி கொடுக்குறீங்க. 2 பிரிவா சொல்லி கொடுக்கறது பிரிச்ச மாதிரியே தான் ஒரு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு சார். ஒன்னாவே ஆகும், அந்த ஒரு பிரிச்சு புரிஞ்சாலும் ஒண்ணுதான், மனமும் புத்தியும் ஒண்ணுதான். அதை எப்படி வேறுபடுத்தி புரிஞ்சுக்கிறோம், அதை கவனிச்சு தெரிஞ்சு அடிக்கடி
ஒரு ம் சுமையா இருக்க மாதிரி இருக்கு. அடிக்கடி வந்து மனம் இது, புத்தி இது ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டாச்சா இருக்க முடியல. ஒரே ம் சிங்கிளா ம் கொஞ்சம் சிரமப்படுது. அந்த ம் லெவல்ல இருக்கேன் இப்ப. ம் சார், இப்போ பிரித்து புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சுமையாக இருக்குங்கிறீங்க. ஆக்சுவலாக ம். ஒரு வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்கிறேன் சார். இந்த ஞானத்தை விட ஈஸி இந்த உலகத்திலேயே கிடையாது. பிரித்து புரிஞ்சுக்கிறதுல கூட உங்களுக்கு கஷ்டம் தேவையில்லை. நீங்கள் கேட்ட மாதிரி தான் ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, எனக்கு வந்து இல்ல சார், சார் ஒரு சின்ன டவுட். பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டேன், இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு இத எனக்கும் மைண்டுக்குரிய ஒரு இது பார்த்துட்டோம். ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையை பார்த்துட்டேன். அஹ், என்னதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் உடனே அது வந்து ஏன் வந்து அப்படி ஒரு ஒத்து போக முடியல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகி எனக்கு வந்து சரியாகுது. எனக்கு வந்து உடனே நான் புரிஞ்சிருச்சு. எனக்கு நீங்க சொல்றது எல்லாமே புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் எனக்கு சந்தேகம் வருது இல்ல என் மேல. சார், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல இன்னும் கிளாரிஃபை ஆகலை அப்படிங்கிறதால தான் சார் சந்தேகம் வருது. சந்தேகம் வருது. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் சார், விளக்கம் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, பிரித்து புரிஞ்சுட்டு சும்மா இருக்கிறதையும் கூட ஒரு வேலையாக மாற்றிட்டீங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் கேள்வி கேட்டார். கேம்ப்பு முடிஞ்சிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, சார், தாட்டு வேறு, திங்கிங் வேறு. தாட்டு நமக்கு கட்டுப்பட்டதில்லை, திங்கிங் நாம் தான் பண்ணுறோம். ஓகே சார், புரியுது. பல நேரங்களில் இது தாட்டா திங்கிங்கானு டவுட்டாக இருக்குது. நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. இது தாட் தானாக வந்துச்சா, நாமளாக திங்க் பண்ணுறோமா அப்படின்னு டவுட்டாகவே இருக்குது சார். இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது தாட்டா திங்கிங்கான டவுட்டாக இருந்தால் அது தாட்னு எடுத்துங்க. டவுட்டுன்னு வந்தாவே தாட்டு தான். நீங்கள் வில்ஃபுல்லாக நாம் தான் திங்க் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் மட்டும் திங்கிங்னு எடுத்துங்க. டவுட் எல்லாம் நீங்கள் தாட்டுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அங்கே வேலையே இல்லையே, எப்படி வேணாலும் திருப்பி போட்டு தானே விடுறோம். சும்மா இருக்கிறதுனா என்னது? நம்ம அது எப்படி வேணாலும் திருப்பி போகலாம் விடுறது தான். இதில் என்னங்க கஷ்டம் இருக்குது? இப்போ தாட்டில் நமக்கு வேலை இல்லைன்னு சும்மா இருக்கிறோன்னு வச்சிங்களேன், தாட்டு தானாக சரியாக போயிடுது. ஓகே, அது தானாக வருது, தானாக போயிடுது. திங்கிங்கில் நம்ம வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சி சும்மா வரதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கும் ஒன்றும் பண்ண தேவையில்ல சார். திங்கிங்காக இருந்தாலும் சரி, தாட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சி சும்மா இருக்க வேண்டியது தான். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு அகன்ற பாத்திரம், அதில் வந்து தண்ணி நிரம்பி இருக்கு, சலனம் இல்லாமல் இருக்குது. இதுதான் மைண்டுன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்தில் இருந்து ஒரு பூ வந்து அந்த தட்டில் விழுது, தண்ணியில் விழுது. விழுந்த உடனே அதில் அலை அலையாக தண்ணி வருது. அது போய் என்ன ஆகுது? இந்த எஜ்ஜவரில் அடையுது. இந்த பூ விழுந்ததால் ஏற்பட்ட அலை என்பது தாட்னு வச்சுக்கோங்க. இந்த அலையை நம்ம சரி பண்ணணுமா, தானாக சரியாயிடுமா? அலை வந்து தானாவே போயிடும். இப்போ அந்த பூ விழுந்ததால் வந்த அலை தன்னாலே சரியாயிடும். நம்ம காரணம் கிடையாது. திருப்பியும் அது பூ சரியாயிடும். விழுந்துச்சு, நான் முடிச்சிடறேன். அந்த பூ விழுந்துச்சு, அலை வந்துச்சு. இந்த அலையை சரி பண்ணணும்னு நீங்கள் கை வச்சாவோ என்ன பண்ணாலும் என்ன ஒன்று அலை அதிகமாக தவிர குறையாது. ஸோ நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சா தானே சரியாகுது. இது வந்து தாட். பூ விழுந்ததால் ஏற்பட்ட அலை தாட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் கையை வச்சு நீங்களாக வில்ஃபுல்லாக அது கை வைக்கிறீங்க. உங்கள் பேரை சும்மா எழுதுறீங்க. நீங்கள் சங்கர் எஸ்ன்னு போடுறீங்க. இது வந்து திங்கிங்னு வச்சுங்க. நீங்களாக கை வச்சதுனால திங்கிங்னு வச்சுக்கோங்க. இந்த எஸ்ன்னு போடுறது கை வச்சதுனால ஒரு அலை ஏற்படுது இல்லையா? அந்த அலையும் அலையாக வந்து அந்த எட்ஜ் வரலும் போய் காணாமல் போகுது. இப்போ நீங்கள் திங்கிங்னா நீங்களாக விரல வச்சதுனால ஏற்பட்ட அழிக்கிறது என்ன பண்ணணும்? இது நானாக உருவாக்கினால நான் தான் அழிக்கணும்னு வச்சு கை வச்சு அழிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. எப்படி அலை ஏற்பட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தாட்டாக இருந்தாலும் சரி, திங்கிங்காக இருந்தாலும் சரி, வேலை முடிஞ்சிச்சு. திங்கிங்க்கு ஒரு வேலை முடிஞ்சுன்னா என்ன பண்ணணும்? வந்தால் அதுக்கு மேலே எது இருந்தாலும் ஓகே, தாட்டுன்னு எடுத்துங்க, விட்டுருங்க. நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த புரிதலே. இப்படி சொன்ன உடனே விட்டுருங்க, தானாக போய்ட்டு சொன்னால் எல்லாம் எப்படி விடுறதுங்கிற கேள்வி வேற கேட்குறாங்க. சார், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ தாட்டு தானாக வருது, தானாக போகுது சார். நானாக திங்க் பண்ணிட்டேன், இது எப்படி விடுறதுன்னு கேட்குறீங்க.
விட்டால் போயிடுமா? நானும் விட்டு விட்டு பார்க்குறேன். எனக்கு பிடிக்காத தாட் ஒன்று வந்துருச்சுங்க. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. விட்டால் போய்டு நானும் விட்டு விட்டு பார்க்குறேன், போகலன்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக விட்டுடுங்க அப்படிங்கிறது என்னென்னா, போட்டுன்னு விட சொல்லலைங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. நல்லா இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்கு அங்கே எந்த ஒரு கடமையும் இல்லை, எந்த ஒரு பொறுப்பும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இது. விட்ட போகணுன்னு எதிர்பார்த்தா கூட நீங்கள் உங்களுடைய எந்த பிரச்சனை மாட்டிருக்கிறீங்கன்னா, தாட்னா என்ன திங்க விட்டால் கூட போக மாட்டேங்குது, இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. என்ன வேணால் நடந்துட்டு போகணுன்னு விடுறது தான் விடுறது. எனக்கு சொல்லுன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. விடுறது எனக்கு புரியலிங்க, எப்படி விடணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் உங்களை தவிர யாரும் இல்லை. ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கிறீங்க. ஒரு முக்கியமான வேலை, கவனமாக செய்யணும், செஞ்சிட்டு இருக்கிறீங்க. யாரோ உங்கள் வீட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. நீங்கள் என்னடா இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே, வீட்டு யாருமே பார்க்க சொல்ல முடியாது, நீங்களே தான் எந்திச்சு போயாகணும். எந்திச்சு போய் பார்க்குறீங்க, வெளியே யாரும் இல்லை. பக்கத்து வீட்டில் காலிங் பில் யாரோ அடிச்சிருக்காங்க, அது நமக்கு வீட்டுக்கு சத்தம் கேட்டுருக்கு. நீ என்ன பண்ணுவீங்க? இது பக்கத்து வீட்டு காலிங் பில், நமக்கு எங்கள் வேலைன்னு வந்துடுவீங்க. மறுபடியும் காலிங் பில் அடிக்கிறாங்க, போய் பார்க்குறீங்க, அதுலேயும் பக்கத்து வீட்டு காலிங் பில் தான். இப்போ புரிஞ்சுட்டீங்க, இந்த சவுண்டு வந்தால் அது பக்கத்து வீட்டு காலிங் பில் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் உட்காந்து மறுபடியும் உங்கள் முக்கியமான வேலையை கவனமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. மூணாவது காலிங் பில் அடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது பக்கத்து வீட்டு காலிங் பில் நினச்சி என்ன பண்ணுவீங்க? அது கண்டுக்க மாட்டீங்க. வந்தால் வந்துட்டு போட்டு நீங்கள் உங்கள் கவனம் எங்கே இருக்கும்? நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலைக்கு வந்துடுவீங்களே தவிர, உங்கள் காதில் அந்த பக்கத்து வீட்டு காலிங் பில் சவுண்டு கேட்கும். கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. கண்டுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருப்பீங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய தாட்டு தேவையில்லாத தாட்டாக இருந்தால் என்னது? பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ, பக்கத்து வீட்டு காலிங் பில் எப்படி நம்ம கண்டுக்காமல் வர்றோமோ அப்படி விடுறது தான் விடுறது. தேவையான தாட்டம் அந்த புறம் சம்பந்தமான வேலைகள், நம்முடைய வளர்ச்சி சம்பந்தமான வேலைகள் சம்பந்தமானது, குடும்பம் உறவுகள் சம்பந்தமானது, முக்கியமாக செயல் சார்ந்த சிந்தனையாக இருந்தால், செயல் சார்ந்த தாட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம்? அதை நீங்கள் திங்கிங்காக மாற்றி செயல்படலாம். செயல் சாராத அகம் சார்ந்த தாட்டு, தேவையில்லாத தாட்டாக இருந்தால் என்னது? அது பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான். எப்படி வேணால் அடிக்கட்டுமே, என்ன இடப்போகுது? இதை விட ஈஸி வேறு தான் இருக்குதா? சும்மா இருக்கிறத தவிர, சும்மா இருப்பதை விட சுகமானது வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு வேலையுமே பண்ண தேவையில்லையே. இது அதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு வச்சுங்களேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் வருது, நீங்கள் அந்த டவுட்டை தாட்டாக எடுத்துங்க. தாட்டுக்கு வேலை இருக்கா? டவுட் என்ன வந்துருக்கு? எல்லா டவுட்டுக்கும் பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறத விட எல்லா டவுட்டும் தாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விட்டுட்டு போயிடலாமே. அதை கட்டிப்பிடிச்சு நம்ம போராடிட்டு இருக்கணும். இல்லை, இப்போ கொஞ்சம் கரெக்டாக விட்டுக்கிட்டு இருக்கேன், சரியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பயம் உனக்கு அதிகமாக வந்துருச்சியா? பயமும் பயத்தை அழுத்தினதுனால படபடப்பு வந்துருச்சு. அது அடிக்கடி நான் நினைச்சாலே பயம் வந்துடும். பயப்பட்டு பயப்பட்டு அதனால் நடுக்கம் ஏற்பட்டு உடலும் பழகிடுச்சு, மனமும் பழகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன ஒன்று கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை கேட்டாவே நடுக்கம் வரும். இப்போ இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நடுக்கம் தாமாக வந்ததா நாமளா கொண்டு வந்தோமா? இதை இப்பதான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னால கொஞ்சம் வழி வர முடிஞ்சது. நடுக்கம் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை, நடுக்கமும் தாமா தான் வந்துச்சு. நல்லா வந்துட்டு போட்டு விடுங்க. நீங்க நடுக்கத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நடுக்கத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. மனப்பூர்வமா என்னால வர வைக்க முடியல. வரட்டும் இருக்க உள்ளுக்குள்ள இன்னமே நீ முடிவெடுங்க. நடுக்கத்தை நான் கொண்டு வரல, தானா தான் வந்துச்சு. என்னன்னா வந்துட்டு போட்டுன்னு விட்டு பாருங்க. நடுக்கமும் உங்களை விட்டு வெளியே போக தான் பார்க்குது. எல்லாமே நம்மளை விட்டு வெளியே போக பார்க்குது. நீங்க நடுக்கத்தையும் விட்டு பாருங்க, அடுத்து நடுக்கம் கம்மியாகும். எப்படின்னா வந்துட்டு போட்டு விடுங்க. எதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறீங்களோ அது தேவையற்றதாக மாறிக்கொண்டே இருக்கும். அனுமதி கொடுக்கறது மட்டும் தான் அங்கே வேலை இருக்குது. அனுமதி கொடுத்து பாருங்க, எல்லாமே தாமா மறையும். இன்னொன்று, நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பயத்தை உருவாக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பயத்தை உருவாக்குது, கண்டினியூட்டியாக இருக்குன்னு வச்சுங்க. இப்போ தான் நம்ம டோட்டல் மைண்ட் கான்செப்டுக்கு வரணும். முழு மனம், அதை பற்றி இன்னும் நம்ம இன்னும் பேச ஆரம்பிக்கல. நாளைக்கு வேணால் கூட அதை பற்றி பேசலாம், இல்லை அடுத்து பேசக்கூடியவங்க அதை பற்றி பேசுவாங்க. முழு மனம் கான்செப்டுக்கு வந்துட்டிங்கன்னா, நம்மால் முடியாத காரியத்தினுடைய விளைவுகளை பற்றி யூகிக்காமல் அதை முழு மனதிற்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சால் போதும். எப்பவுமே நம்ம ஒரு டார்கெட் வைக்கிறோன்னு வச்சுங்களேன்,
டார்கெட்டையே நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது. அந்த டார்கெட்டுக்கு ப்ரெசண்ட்டில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சக்ஸஸ் நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த டார்கெட்டையே நினச்சிட்டு இருந்து பயந்தாவோ அதை நினச்சி கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டு இருந்தால் கூட நீங்கள் நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய வேலையை கைவிட்டுருவீங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு 30 படி மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்க. 30வது படியை பார்த்துட்டே மேலே ஏறினா கீழே தறி விழுந்துருவீங்க. 30 படிக்கு மேலே போகணுங்கிறது நம்முடைய டார்கெட்டு. பட் இப்போ நம்ம 3வது படியில் இருக்கிறோம். 4வது படியில் தான் கவனமாக இருக்கணும். 4வது படியில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே 30வது படி, அடுத்தடுத்த படியில் கவனமாக இருந்தால் போதும், நீங்கள் 30வது படி போய் சேர்ந்துருவீங்க. ஆனால் நீங்கள் 30வது படியிலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே 4வது படியில் கால் வைக்கிறத தடுமாறிடும், 5வது படியில் கால் வைக்கிறத தடுமாறிடும். நம்முடைய எதிர்கால திட்டத்தை என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்டு அதை டோட்டல் பண்ணிட்டு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் ப்ரெசன்ட்லன்னு பாருங்கள். செயல் ரீதியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சுமக்காமல் நம்மால் சிறப்பாக செயல்பட முடியும். ஃப்யூச்சரை சுமந்துக்கிட்டு வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் செயல்பட முடியாது. ஃப்யூச்சரை டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிட்டு நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா இது வந்து சுகமாக செய்வது. நீங்கள் எதிர்காலத்தையும் நினச்சிக்கிட்டே வேலை செஞ்சீங்கன்னா அது சுமையாக செய்வது. சுமையாக செய்யணுமா சுகமாக செய்யணுமா அதை பாருங்கள். எப்பயும் சுகமாக செய்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஒருத்தங்க ரஞ்சனி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. மேடம் வாங்க. வணக்கம் அண்ணா. எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அண்ணா எனக்கு 2 கேள்வி இருக்கு. தாட்ன்றது இல்லாம திங்கிங்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆமா. சோ அதனால வந்து திங்கிங் சம்பந்தப்பட்டமான அறிவு வந்து தாட் சம்பந்தப்பட்ட மனசை கண்ட்ரோல் பண்றது முட்டாள்தனமான வேலை. ஆமா. ஓகே, அது ஓகே. இன்னொரு விஷயம்னா, இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கு. என்னது? ஒருத்தவங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட். ஓகே. அவங்க கண்ணு முன்னாடி ஒரு ஸ்வீட் லட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதை சாப்பிடக்கூடாது. என்னங்க? சாப்பிடக்கூடாது. ஆமா, சாப்பிடக்கூடாது. அவங்க கண்ணு முன்னாடி லட்டு இருக்கு, அதை சாப்பிட்டா சுகர் அவங்களோட இது வந்து இன்னும் அதிகமாகும். ஆனா அவங்களுக்கு ஒரு தாட் வருது, லட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? அப்ப இந்த நேரம் வந்து அந்த அறிவு வந்து சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, ஆக்சுவலா என்னன்னா, இப்ப தொடர் நிகழ்வா நடக்குது. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எதிர்ப்புற வந்து லட்டு இருக்குன்னா கண்டிப்பா சாப்பிட்ருவாங்க. சாப்பிடாமலாம் பார்த்துட்டா போதும் சாப்பிட்ருவாங்க, சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னா இது வந்து ஒரு தீய பழக்கத்தினுடைய அடிப்படையில் வருது. ஆக்சுவலாக தீய பழக்கம்னா லட்டு சாப்பிட்றது தீய பழக்கமா அப்படின்னா கிடையாது. அப்போ தீய பழக்கத்தினுடைய டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எந்த பழக்கம் அதாவது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் தீய பழக்கம் இல்லை. பழக்கத்தின் கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோம்னா அதுதான் தீய பழக்கம். நம்மளால் அதை சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் நாம் இருக்கிறோம், நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போ லட்டு எதிர்ப்பு இருக்குது, நான் சாப்பிடுன்னு நினச்சா சாப்பிடலாமே தவிர சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாம தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை பார்த்தோன்னே சாப்பிட்டு தான் தீருவேன், என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னா அது பேர் என்னங்க? அதுதான் தீய பழக்கம். இந்த தீய பழக்கத்தை மட்டும் நம்ம என்னன்னா நேரடியாக எதிர்த்து ஜெயிக்கவே முடியாதுங்க. ஏன் நேரடியாக எதிர்த்து ஜெயிக்க முடியாது? சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. எல்லா தீய பழக்கமும் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினச்சி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், உதாரணத்தை சொல்கிறேன். இந்த ஸ்மோக் பண்ணுன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிட்டாரு, அதனால இது வந்து ஒரு இன்ப நாட்டம்னு வச்சுக்கலாமா? ஸ்மோக் நல்லா இருக்கும், இன்ப நாட்டம், இன்பத்தின் மீது இருக்கக்கூடிய நாட்டம். ஸ்மோக் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஸ்மோக் பண்ணுறேன், இது வந்து இன்ப நாட்டம். நல்லா ஸ்மோக் பண்ணி பண்ணி உடம்பு கெட்டு போச்சு. இப்போ என்ன நினைக்கிறேன்? ஸ்மோக் பண்ணுறது விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு இன்ப நாட்டம் தான். ஸ்மோக் பண்ணணும்னு நினைச்சது இன்ப நாட்டம் தான், ஸ்மோக்கை விடணும்னு நினைச்சது இன்ப நாட்டம் தான். இப்போ வந்து இன்ப நாட்டம் தான் என்னுடைய பிரச்சனையா இருக்கு.
இப்போ நீங்கள் எப்படி முயற்சி பண்ணாலும் என்னது அது இன்ப நாட்டமாகவே தான் முடியுது. ஸ்மோக் பண்ணணும்னு நினைச்சாலும் இன்ப நாட்டம், அது விடணும்னு நினைச்சாலும் இன்ப நாட்டம். அப்போ என்னன்னா நம்முடைய செயல்கள் எல்லாம் எந்த வரிசையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தாட்டு வரும், தாட்டுக்கு அப்புறம் அது திங்கிங்காக மாறும், திங்கிங் அப்புறம் ஆக்ஷன் ஆகும். அந்த ஆமா ஆக்ஷனுடைய விளைவு நல்லதா இருந்தா ஒரு பெருமையா இருக்கும், மோசமானதாக இருந்தா கில்ட் ஆகும். இது ஒரு ஆமா cycle. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. தாட், திங்கிங், அடுத்தது ஆக்ஷன். ஆக்ஷன் ஆக்ஷன் நல்லா இருந்தா விளைவு பெருமை, ஆக்ஷன் தப்பானதா இருந்தா விளைவு கில்ட். கில்ட் எப்பெல்லாம் கில்ட் ஆகுறீங்களோ அது மறுபடியும் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தாட்டாக வரும். எப்பயுமே ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்மோக் பண்ற நேரம் ஒரு 10 நிமிஷம்னு வச்சுங்களேன். அவன் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான், ஆனா அடிக்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, முக்கால்வாசி நேரம் முதல்ல பாதி நேரம் என்னன்னா ஸ்மோக் பண்ண நல்லா இருக்கும், ஸ்மோக் பண்ணிடலாமா, இது ஒன்று மட்டும் அடிச்சிடலாமா, இது உன்னோட முடிச்சுக்கலாமான்னு அதை பற்றி நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஸ்மோக்கை பற்ற வச்சு அது 20 நிமிஷம் பிடிக்க வேண்டியதை கூட 10 நிமிஷம் பஃப்னு பிடிச்சி விட்டுறலாம். முடிச்ச உடனே அதுக்கு மேலே மீதி நேரத்தில் இப்படி பண்ணிட்டோமே கில்ட்டில் இருக்கிறான். இப்போ டோட்டல் நிகழ்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷம் ஸ்மோக் பண்ணான், ஆனால் 10 மணி நேரமாக அதை பற்றி நினச்சிட்டு இருந்தான். அது 5 மணி நேரம் வேணும்னு நினைச்சான், மீதி 5 மணி நேரம் வேணாம்னு நினைச்சிருக்கிறான். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ப நாட்டத்தினுடைய விளைவு தான் நம்ம என்ன ஆயிட்டோம், தீய பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோம். இப்போ இங்க என்னன்னா எதுவானாலும் ஓகேன்னு அந்த தாட்டை அப்படியே விட்டுரு, தாட்டை விட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ லட்டு இருக்குது, அவரு சுகர் பேஷண்ட், அவரு சாப்பிடக்கூடாதுன்னு மைண்டு சொல்லுது, அறிவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, மைண்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஆசை காட்டுது. என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு கிடைச்சா அந்த ஹாலில் வேற யாரும் இல்லை, அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உங்க ஒய்ஃப் இல்லை அப்படின்னா டப்புன்னு 2 லட்டு காணாம போயிடும். ஆமா அவர் வந்து பொறுமையோட சாப்பிட டப்புன்னு முழுங்கிடுவாரு. என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா அது சுவைச்சிருப்பாரான்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. அந்த ஆசை வெறியின் சம்பந்தமா அது என்ன பண்ணிட்டாரு, 3 லட்டு 4 லட்டை 1 நிமிஷத்துல காலி பண்ணியிருப்பாரு. ஆமா அவர் அதையே சரி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், அடுத்து இனிமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு ஒரு லட்டு எடுத்து அதுல பாதி உடைச்சி அதுல ஒவ்வொரு முத்தா எடுத்து வாயில ரசிச்சு சுவைச்சு சாப்பிட்டாருன்னா அவருக்கு 1/2 லட்டுக்கு மேல தேவையே படாது. அது 1/2 லட்லயே அவருக்கு வந்து என்ன ஆயிடும், சுவை வந்து போதும் தெவிட்ட ஆரம்பிச்சிடும், விட்டுருவார். இப்போ ஒரு வெறித்தனமாகவும் யார் இல்லைன்னு வேகமாக போய் 3 லட்டு சாப்பிட்டவர் 1/2 லட்டில் நிறைவடைஞ்சிருவார். எப்போ நிறைவான வேலை செஞ்சுட்டாங்களோ அடுத்து அது மேலே ஈர்ப்பே குறைஞ்சி போயிடும். அப்போ அடுத்த தடவை லட்டு இருந்தால் கூட இதான் சாப்பிட்டது தானே, இதுலேயே என்ன இருக்க போகுதுங்க முடிவுக்கு வந்துடுவார். அவர் சுகரே சரியானாலும் ஆகிடும், இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாருன்னா சுகரே சரியானாலும் ஆகிடும். அவர் வேகமாக சாப்பிட்றதுனால தான் சுகரே வருது. எப்போ நிறைவாக சாப்பிட்டாருன்னு அடுத்தது லட்டை பார்த்தா அவருக்கு வேணான்னு தோணும், போதும் வா அப்படின்னு தோணும். எப்பயுமே எதுவுமே ரசித்து செய்யாதனால தான் பிரச்சனையும் ஆகுது. ஸோ அந்த வகையில் தீய பழக்கம் என்பது என்னன்னா போராடி யாராலும் ஜெயிக்கவே முடியாதுங்க. ஏன்னா போராட்டமும் இன்ப நாட்டம் தான், செயலும் இன்ப நாட்டம் தான். இன்ப நாட்டத்தையே கட் பண்ணும். இந்த வாலி கதை தான். ராமாயணத்தில் வாலிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. வாலியை எதிர்த்து யார் சண்டை போட்டாலும் வாலிக்கு ஒரு 100% எனர்ஜி இருக்குன்னா இவருடைய 100%ல பாதி அங்கே போயிடும். அவர் 150 ஆயிடுவார், ஒரு 50 ஆயிடுவார், வாலி தான் ஜெயிப்பார். எப்பயுமே வாலி தான் ஜெயிப்பார். நீங்கள் எதிர்த்து சண்டை போட்டு தீய பழக்கத்தோடு எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. அதை புறக்கணிச்சோன்னா ஜெயிக்கலாம். எப்படி புறக்கணிக்கிறது, தாட் திங்கிங் புறக்கணிச்சிருங்க. முடிஞ்சு போயிட்டா கூட செயலே செஞ்சுட்டா கூட ஃபர்தர் கில்ட் ஆகாதீங்க, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துங்க. இன்னுமே பார்த்துலாம் விட்டுருங்க. இப்படி பண்ணிட்டோமே நினைக்க எதை நினைக்கிறீங்க, தேவையில்லாததான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப அதையுமே நினைச்சா என்ன ஆயிடும், அது மறுபடியும் சிக்கலை தான் உண்டாகும். எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது விடுபட்டா மட்டுமே போதும். ஓகேங்களா? சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு விஷயம் தான், இப்ப தெரியாம அந்த 2 லட்டை சாப்பிட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே தாட்னு எடுத்துக்கலாமா? ஆமா, முடிஞ்சு போச்சு. 2 லட்டு சாப்பிட்டு சாப்பிடாம பண்ண முடியுமா? முடிஞ்சது தானே. ஓகே, விட்டுற வேண்டியதான். ஓகே, முடிஞ்சு போச்சு, அடுத்த தடவை பார்த்துலாம் விட்டுருங்க. இப்படி சாப்பிட்டோமே, எவ்வளவு புத்தி வந்தாலும் புத்தி வராதாட்டுறது நமக்கு என்னதான் சொல்ல அறிவு வராது. நீ அதே லட்டை பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எகைன் லட்டை பத்தி என்ன உங்களுக்கு அதிகமா வரும், சாப்பிடணுங்கிற அதிகமா வந்துட்டு தான் இருக்கும். நீங்க ரீஃபீடிங் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில்
தேவையில்லாத வேணும்னு பாதி நேரம் நினைக்கிறீங்க, வேணான்னு பாதி நேரம் நினைக்கிறீங்க. ஆனால் எதை பற்றி நினைக்கிறீங்க? லட்டை பற்றி நினைக்கிறீங்க. ஸோ ஆமா. நம்ம வந்து என்னன்னா எது வேணாலும் இயற்கையாக வந்துட்டு போட்டோம், நமக்கு அங்கே வேலையெல்லாம் முடிச்சிங்க. சரி சரி, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகேங்கம்மா. பரவாயில்ல, ஒரு தேவையான கேள்வி கேட்டீங்க, அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது. நன்றிம்மா. நன்றி நன்றி. ஹலோ ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஹலோ என் பேர் சக்தி சார். ஓகேங்கய்யா. இப்போ என்னன்னாக்கா அறிவுக்கும் மனதுக்கும் வேறு வேறுன்றீங்க. சரிங்கய்யா. இப்போ வந்து வேறு வேறு கிடையாது. ஆ, நீங்க சும்மா இருக்கீங்களா? இப்போ அறிவும் வேற மனசு வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். தனித்து சரி செயல்படும் போது அது அறிவா மாறுது, சரிங்கய்யா. இப்போ கூட செயல்படும் போது அறிவா மாறுது. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த பழக்கம் வழக்கங்கள் தான் அந்த எண்ணங்களா மாறி வந்துன்னு இருக்கு. ஆமா. இப்போ நம்ம அதிகமா எங்கேயும் போகாம எங்க அந்த எண்ணங்கள் நம்ம எங்கேயும் நாலேஜ் ரொம்ப வளர்த்துக்காம இருந்தா அந்த எண்ணங்கள் இது மாதிரி வருமா? மைண்ட் வந்து அடிக்கடி மாறினே இருக்கு. அதே போல மைண்ட் சம்பந்தப்பட்ட மனசும் அடிக்கடி மாறினே இருக்கு. இந்த ம் எண்ணங்கள் எப்படி அது வருது? அது மைண்டால வருதா ம். இல்ல மைண்டுக்கு அது சம்மந்தம் இல்லாம எங்க ஸ்டோரேஜ் இருந்து வருது இந்த மைண்ட்ல இந்த எண்ணங்கள்? ஐயா, இங்க என்னன்னா ம், மைண்டுக்கு பேரே வந்து எண்ணங்கள் தான். எண்ணத்தை தான் மைண்டுன்னே சொல்றோம். மைண்டுன்னு ஒன்று தனியா இல்லை, சரிங்கய்யா இருப்பதெல்லாம் எண்ணம் தான். சரிங்கய்யா. ஓகேங்களா? ம் அது எண்ணங்கள் எப்படி வருதுங்கிற கேள்வி யார் கேட்குறாங்கன்னா எண்ணம் தான் கேட்குது. அந்த கேள்வியெல்லாம் தேவையில்லைங்க. கேட்டிங்கன்னா அது ஆ, பெரிய ஸ்டோரி. அது இப்போ இந்த முகாமில் அது முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து சரிங்கய்யா. எண்ணத்துக்கு நமக்கு எண்ணம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அந்த ஓகே எண்ணத்துக்கு தான் நாமளும் இருக்கிறோம். அதை சரி பண்ண சரிங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதனோட சரி. போராடாமல் இருந்தாவே நம்ம வெற்றி அடையலாம். அதுதான் முக்கியம். அதை மட்டும் கண்டுபிடிக்கிறதாங்க இங்கே மிக முக்கியமான விஷயம். அப்ப அதாவது என்ன அறிவு என்பது ஒண்ணும் இல்ல, நம்ம அறிவு என்பது எண்ணங்கள்ன்றீங்க. அறிவு என்பது அந்த அனுபவத்தால் ஏற்படுவது. இப்போ அனுபவத்துல பிறந்த இருக்கு. குழந்தை அதுல இருக்குன்னு வந்து வச்சுங்களேன், நல்லது. ஆமாய்யா. பிறந்த குழந்தைக்கு அனுபவமே இருக்காது இல்லையா? ஆமாய்யா. அது அக்குமுலேட் ஆகுது. அனுபவங்கள் ஆ, அக்குமுலேட் ஆக ஆக அறிவு வளருது. சரிங்கய்யா. இப்ப அந்த அறிவு அனுபவம் வந்து நல்லது கெட்டது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துனே இருக்குதுங்கய்யா. அதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி எப்படி நம்ம போத்து இதுதான் சரின்ட்டு போத்து? அதாங்க, நல்லது கெட்டதெல்லாம் வெளியில வச்சுக்கோங்க, ஆ, மனசுக்குள்ள கொண்டே போகாதீங்க. மனசுக்குள்ள எல்லாமே ஓகேன்னு எடுத்துங்க. வெளியில எல்லாமே நல்லது சரிங்க. கெட்டது இருக்கு. ஓகே. வெளி தேவைக்கு நல்லது கெட்டது பிரிச்சுக்கங்க. ஆ, நல்ல செயல் கெட்ட செயல், நல்ல உணவு கெட்ட உணவு, நல்ல ஆ, பழக்கம் கெட்ட பழக்கம் எல்லாம் வெளியே இருக்கு. மனசுக்குள்ள சரிங்க இது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் கொண்டு போகாதீங்க. நல்ல சரிங்கய்யா. உணர்வு கெட்ட உணர்வு கொண்டு போக, இது எல்லாமே இயற்கைன்னு எடுத்துங்க. எல்லாமே இயற்கையானது. ஓ, இப்ப 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 சயின்டிஸ்ட் எல்லாம் பண்றாங்களா? அது எப்படி ஐயா திங்கிங் எப்படி அது எண்ணங்களாலன்றீங்க? எப்படிங்க? அப்ப அவங்க படிச்சு இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் யோசித்து திங்க் பண்ணி புதுசா கண்டுபிடிக்கிறாங்களா ஐயா? நீங்க உள்ளுக்குள்ள வேலை, வெளியே நீங்க எதை ஆராய்ச்சி பண்ணாலும் அது சம்பந்தமான ஆலோசனை வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஓ, சயின்டிஸ்ட் எல்லாம் சரிங்க வெளியே தான் ஆராய்ச்சி பண்றாங்க. ஓ, எந்த எந்த அதுதான் ஒரு எண்ணங்களா பொருளையும். சிந்தனைகள் வந்து நாலேஜா மாறி எண்ணங்களா வந்துன்னு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கு என்னமே சப்போர்ட் தானே. நீங்க ஓ, புதுசா வீடு கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், சரிங்கய்யா. எலிவேஷன் எப்படி வேணும்னு ஆராய்ச்சி பண்றீங்க. ஆ, உங்க கண்ணுக்கு எலிவேஷன் மட்டுமே தான் தெரியும். அந்த சரிங்க வீட்டில் அப்படி சரிங்க. எல்லா வீட்டில் எல்லா இடத்தையும் பார்ப்பீங்க. அப்போ ஓ, அதுக்கான ஆலோசனை மனசு கொடுத்துட்டே இருக்கும். சரிங்க சரிங்க. அதனால நீங்க சயின்டிஸ்டுக்கு கூட இந்த புரிதல் இருந்துக்கணும். இருந்தாங்கன்னா பெரிய சயின்டிஸ்டா ஆ, வந்துருவாங்க. நல்ல ஆலோசனை பண்ணுவாங்க. நிறைய ஆ, கருத்துக்களை, புது விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. சரிங்க சரிங்க. இப்ப இந்த கவிஞர்கள் அந்த எண்ணங்களுக்கு எழுதுறாங்களா? அதுவும் அதே மாதிரி தானே ஐயா? எப்படிங்க? எண்ணங்கள் கவிஞர்களும் எழுதுறாங்களே அந்த எண்ணங்கள் வந்து எப்படி அப்படி சிந்தனைகள் வந்து ஒரு புதிதாக வந்து பிறக்குது? அது கொஞ்சம் எப்படி சவுண்ட் அது? கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்ன சொல்லுங்க? கவிஞர்கள் இருக்காங்களா ஐயா? எழுத்தாளர் இருக்காங்களா? ரைட்டரு? கவிஞர்கள்லாம் வந்து என்னன்னா, எண்ணங்கள் எப்படி? அது ஒரு கலை தானேங்கய்யா. நீங்க வந்து எதை பத்தி யோசிக்கிறீங்களோ, ஆ, தமிழ்ல ஆர்வமா இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க அதெல்லாம் சரிங்க. பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இயற்கையா நீங்க உள்ளுக்குள்ள போராடலாமே எல்லா திறமையுமே உங்களுக்கு தேவையான திறமை எல்லாமே உங்களுக்கு வெளியே வருங்க. ஓகே ஓகே சரிங்க. நம்முடைய திறமைகள்லாம் வெளிப்பட தான் பார்க்குது. நம்ம ஆ, அக போராட்டம் தான் எல்லாத்தையும் தடுத்து வைக்குது. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஒரு ஹலோ. சில ஞானிகளுக்கு வந்து இந்த ஞானம் பெற்ற பிறகு கவிதை எழுதும் திறமை வந்துருது இல்ல, ஆமா ஐயா. ஏதோ அவங்களுக்கு இருந்திருக்கு. ஞானம் ஆ, பெறுவதற்கு முன்னாடி அக போராட்டத்தால் அடக்கி வச்சுட்டு இருந்தது, அது வெளியே வந்துருச்சு. அது மாதிரி தாங்க. அப்படிங்களா? சரிங்க ஆ. சரிங்க சரிங்க. அப்ப எண்ணங்கள் வந்தா விட்டுற வேண்டியதுதான். நம்ம ஆமா, ஏதோ அதை அடக்க எண்ணங்கள் தேவை. தேவைன்னா வெளியே செயல்பட்டுங்க. ஓ, தேவையில்லாத நல்ல இடத்துல சிந்தனைகள் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்டுக்க தேவையில்ல. எப்படின்னா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு அதால விட்டாச்சு. நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது இல்லையா? என்னங்க? அதால நம்ம அந்த சிந்தனையால நம்மளுக்கு எந்த பாதிப்பு வராது. எண்ணங்கள் விட்டதுனால அந்த நீங்க எண்ணங்களால தான் நமக்கு எண்ணத்தை அப்படி ஆக்கி. திங்கிங்கா மாத்தினீங்கன்னா தான் அதனால பாதிப்பு ஏற்படும். அதுதான் ஏன் கேக்குறேன். திங்கிங்கா மாத்தலைன்னா எதுவுமே அல்ல, அதோட ஆயிலே ரொம்ப கம்மி. அது அப்படியே வந்த மாதிரியே போயிடும். ஓ, அதனால அதால உங்களுக்கு எந்த பாதிப்பு. ஒரு இதுல. சரிங்க சரிங்க சரிங்க.
ஓகே நான் இனிமேல் இங்க வந்தா விட்டுறேன். நன்றியா, ரொம்ப நன்றியா. ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா நம்ம நிறைவு பண்ணிக்கலாமாங்கய்யா? நிறைவு பண்ணிடலாங்க சார். இப்போ நம்ம அடுத்த ஏதாவது கேள்வி இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அடுத்த செஷன் தயாரா இருப்பாங்க. அதனால ஆமா கேள்வி இருந்தா கேட்கலாம், எல்லாம் நிறைவு பண்ணிக்கலாங்க நம்ம. அப்போ கேள்வி யாரும் இருக்குங்களா? யாரும் கேட்குறீங்களா? யாரும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நிறைவு ஓகே, பண்ணிடலாம் அப்ப சார். நிறைவு நம்ம பண்ணிக்கலாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். ஹலோ ஹலோ, ஹலோ, நான் ராமேஸ்வரத்துலேருந்து துளசி பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. சார், ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் ஆ, இதெல்லாம் இருக்குதுல்ல சார். ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம். ஆ, ஒருத்தர் ஏமாத்துறாங்க, நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, ஆசை காமிச்சு, அன்பு காமிச்சு ஏமாத்தம் இதெல்லாம் பண்றாங்கல்ல சார். ஆமா. அதை பத்தி உங்க விளக்கங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம 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 பேராசையோட இருந்தாலும் மாட்டிக்குவோம். ரெண்டாவது, நம்மளை நம்ப வச்சு அவங்க ஏமாத்திட்டாங்க, ஆ, அனுபவம் ஆயிடுச்சு. உங்க ஒரு பணம் இழந்திருக்கிறீங்க அப்படின்னா அதை கிளைம் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா கிளைம் பண்ணி வாங்குங்க. ஆ, ஆனா உங்களுக்கு தூக்கம் வராது, இப்படிலாம் ஏமாத்திட்டாங்களே, நம்ம பொருள்லாம் போயிடுச்சுன்னு எண்ணங்கள் நம்மளை தொந்தரவு பண்ணும். ஆமா சார். அப்ப இது இயற்கை தான் எடுத்துங்க. இந்த மாதிரி எண்ணங்களை வரக்கூடாது கூட போராடாதீங்க. இந்த மாதிரி ஏமாந்தா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரத்தான் செய்யும். இயற்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய ஆயுள் குறைச்சிடும், சீக்கிரம் விடுபட்டுருவீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் போயிடலாம். மற்றவங்க எல்லாம் இத பத்தியே பேசிக்கிட்டே இருக்காங்களே சார். இந்த ஏமாற்றங்களை பத்தியே சொல்லி சொல்லி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களே, நமக்கு அதை பத்தி என்னன்னா, எண்ணங்கள் இந்த வர உலகத்துல ஏமாத்தாதவங்களும் இருக்காங்க, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம அனுபவத்துல ஏமாத்துறவங்க மட்டும் தான் இருக்காங்க போது நம்ம அதனால பாதிப்படைஞ்சிருப்போம். நாம என்ன பண்ணலாம்னா, இனிமே நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு முடிவு பண்ணிக்க. இனிமே நம்ம இந்த மாதிரி ஏமாத்தும் போது எச்சரிக்கையா இருந்துன்னு முடிவு பண்ணிடுங்க. முடிவு பண்ணிட்டு முடிஞ்சதெல்லாம் எடுத்துங்க. அதை பத்தி தாட்டு வரத்தான் செய்யும். இல்லை உங்களுக்கு வெளியே கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க முயற்சிடுங்க. அது கூட செயல் ரீதியா முயற்சிடுங்க. மன ரீதியா அந்த எண்ணத்தை சரி பண்ணணும். மன ரீதியா இப்படி பண்ணிட்டாலே நீங்க அதுக்கு ஆதரவா இப்படி ஆகி போச்சுன்னு நீங்க புலம்பிட்டு இருக்கிறதுனால எந்த தீர்வுமே கிடையாது. தாட்டா என்ன வேணா வந்துட்டு போட்டோம், நீங்க அதை திங்கிங்கா மாத்தாதீங்க. ஒருத்தர் கூடயும் ஒண்ணும் இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம பண்றத பத்தி என்ன சார் சொல்றீங்க, விளக்கங்கள்? ஏங்க இது ஆக்சுவலா இல்ல, நீங்க கேள்வி புரியல. அவங்க ஏமாத்துறாங்கன்னா அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த கர்ம பலன் உண்டு அவங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம ஏமாத்திட்டோம்னா இதை நம்முடைய கர்ம பலன் ஏமாத்துறேன்னு விட்டுட்டு கூட கிளைம் பண்ண வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க. இல்லைன்னா முடிஞ்சா எடுத்துட்டு இன்னுமே எப்படி கவனமா இருக்கணும் பாருங்க. அதை பத்தியே யோசிக்கிறதுனால நம்ம புதுசா தீர்வு ஒன்றும் பண்ணிட போறது இல்லை. அடுத்து டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும், இன்னுமே நம்ம ஏமாறாம இருக்கலாம், இன்னுமே நம்ம சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி நம்ம நீங்க அது கவனத்தை செலுத்துங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் வந்துருங்க, நமக்கு சக்சஸ் தான். சரி சார், சரி. ஓகே, थैंक यू சார். லோஹித் ஐயா வாங்க, நீங்க பேசலாம். லோஹித் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேள்வி இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்கய்யா. ஒருத்தர் கை தூக்கியிருக்காரு, பட் ஆனால் கேள்வி கேட்கல, தெரியாமல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? பண்ணிடலாங்கய்யா. ஓகே, சரிங்க சார். அனைவரின் சார்பாகவும் ஜீவமணி சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியை நிறைவு செய்துட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். அடுத்த நிகழ்ச்சி திரு கைலாசம் பிரபாகம் சார் அவர்கள் மனோலய நாசம் அப்படிங்கிற மாதிரி தலைப்புல பேசுறாங்க. நம்ம நெக்ஸ்ட் போகலாம். நன்றிங்க சார். நன்றி. ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு வழங்கியதற்கு நான் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.